திருச்சிற்றம்பலம். வானைக்காவில் வெண்மதி மல்கு பொல்கு வார்சடை தேனைக்காவில் இன்மொழி தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகமாயின ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் எனைக்காவல் வேண்டுவார் எனைக்காவல் வேண்டுவார் ஏதம் ஏதும் இல்லையே. அழக நம பார்வதீவதையே மகாதேவ. சிவனே செல்வர்களே, இன்றைக்கு நாம் சந்திப்பது நம்முடைய இந்து சமய பேரவையினுடைய 12வது வகுப்பு. நேற்றைய தினம் நாம் எதை பற்றி சிந்தித்தோம் என்றால், இந்த சிவஞான போதத்தினுடைய பாயிரத்தை பற்றி ஓரளவு சிந்தித்தோம். மெய்கண்டாருடைய வாழ்க்கை வரலாறு, பயோகிராஃபி. அந்த மெய்கண்டாருடைய வாழ்க்கை வரலாறு இன்னொரு பெரிய ஞானியினாலே துவக்கப்படவில்லை. ஆகவே அதை செவிவழி செய்தியாக வந்த செய்திகளை வைத்து கொண்டு தான் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை தான் நேற்று நான் சொன்னேன். அதோடு இந்த சிவஞான போதத்தினுடைய பாயிரத்தை பற்றியும் சில செய்திகள் சொன்னேன். இன்றைக்கு நாம் எதை சிந்திக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது, நம்முடைய நூல்களுக்கு எப்படி வரம்பின் வழியே நின்று பொருள் காண வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் பிற இடங்களிலும் ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. நம்முடைய அருளாளர்கள் சொன்ன வாக்கு, திருக்குறள் போன்ற நூல்கள், இவற்றையெல்லாம் எல்லாரும் சொந்தம் கொண்டாடுவது என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்பொழுது. சைவத்திற்கு உள்ளுக்குள்ளாயும் சில பிரச்சனைகள், சைவர்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கு. சில பிரச்சனைகள் வெளியில் உள்ளவங்களாக வருது. அதில் நம்முடைய நூல்களுக்கெல்லாம் ஏதோ பிற சமய கருத்துக்களை சொல்லுவது போல உரைகள் வர ஆரம்பிக்கின்றன. அது சில சமயங்களில் யூனிவர்சிட்டிஸ் கூட அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அது மதத்திற்கு சமயத்திற்கு அப்பாற்பட்டதாக அதை காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு தவறான எண்ணம் இன்றைக்கு எல்லார் மத்தியிலையும் வந்த காரணத்தினால, அவரவர் நூலுக்கு உரை சொன்னால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபிளுக்கு என்ன வேணாலும் அவங்க உரை சொல்லட்டும், நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. குரானுக்கு அவங்க இஸ்லாமியர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனால் நம்முடைய நூல்களுக்குள்ளேயே அவர்கள் சமய கருத்து இருப்பது போல அது ஒரு பெரிய முயற்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளையும் நான் பார்க்கிறேன். ஆகையினால தான் இன்றைக்கு சில பாடல்கள், திருக்குறளையும் தேவாரம், அதில் ஒரு 2-3 பாடல்கள் எடுத்துக்கொண்டு ஏன் இப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்பதை நான் சொன்ன அது உபயோகமாக இருக்கும். ஏனென்று கேட்டால், திருமுறைகள் அவ்வளோ நுட்பமாக இருக்கின்றன என்பதை நான் அப்போ தான் புரிய முடியும். திருமுறைகளுக்கு ஏன் எல்லாரும் பொருள் சொல்லக்கூடாது என்ற ஒரு நீதியும் ஏன் வைத்தார்கள் என்பது நமக்கு புரியும். அதே முதலாவதாக இன்றைக்கு சில பாடல்கள் நமக்கு நேரம் எந்த அளவுக்கு அனுமதிக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கொண்டு அதை சிந்திப்போம். முதலாவதாக பெரிய புராணத்திலே வருகின்ற உலகலாம் என்ற பாடல். இது நடராஜ பெருமானை அடியெடுத்து கொடுத்தது. உலகலாம் 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 என்று 3 முறை அவர் அடியெடுத்து கொடுத்ததாக வரலாறு வருகிறது. சேக்கலார் அதை நிறைவு செய்கிறார். அடியெடுத்து கொடுத்தது சிவபெருமான். 12ஆம் திருமுறையாக அதை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டதும் சிவபெருமான் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி 11 திருமுறைகள் தான் தொகுக்கப்பட்டிருந்தன நம்பியாண்டார் நம்பிகள்னால. 12ஆம் திருமுறையாக சேர்க்கும்படியாக ஆணை தந்தவனும் நடராஜ பெருமான் தான். அந்த பாடலுக்கு நாம் எப்படி பொருள் காண வேண்டும். அதாவது நம்முடைய பெரிய புராணத்தை எடுத்துக்கொண்டால், அது அன்றைக்கே சொன்ன சிவபுண்ணியங்களை சொல்லி வரும்பொழுது பெரிய புராணம் வலியுறுத்துவது சிவபுண்ணியங்களைத்தான், உலக புண்ணியங்களை அன்று என்பதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ராமாயணம் மகாபாரதம் தான் உலக தர்மத்தை சொல்கிறது, சிவபுண்ணியத்தை குறிப்பாக உணர்த்துகிறது.
ராமாயண மகாபாரதம் சிவபுண்ணியத்தை சொல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்போது இந்த நூல்களுக்கு முதல்ல பெரிய புராணத்திற்கு உரை செய்தவர், முதல்ல பெரிய புராணத்துக்கு யார் முழுமையாக உரை செய்தார் என்றால் காஞ்சிபுரம் ஆளாள சுந்தரம் பிள்ளை, ஒரு மகா அறிஞர். அவர் தான் முதல்ல பெரிய புராணத்துக்கு உரை செஞ்சார். பெரிய புராணத்தை நமக்கு அச்சிலே முதல்ல பெரிய புராணத்தில் அச்சில் வடித்து கொடுத்தவர் மழவை மகாலிங்க ஐயர். பெரிய புராணத்தில் அச்சில் போட்டவர் அவர் தான். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், நாவலுடைய உதவியினாலே பார்சிகள் பாதிரியார் அந்த பைபிளை மொழிபெயர்க்கும் பொழுது எந்த மொழிபெயர்ப்பு சரியானது என்று முடிவு செய்வதற்கு அந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்தவர் மழவை மகாலிங்க ஐயர் தான். அவர் தமிழ், வடமொழி, இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் இல்லை கெட்டிக்காரர். அவர் தான் முதல்ல பெரிய புராணத்தை அச்சில் போட்டார். அதன் பின்பு உரையை காஞ்சிபுரம் ஆளாள சுந்தரம் பிள்ளை என்பவர் எழுதினார். முழுமைக்கும் எழுதினார். அதைவிட மிக பெரிய உரையாக விரிந்த ஒரு கேள்வி பதிலோடு நுணுக்கங்களை எல்லாம் சொல்லி வெளிவந்த உரை தான் நம்முடைய சி.கே. சுப்பிரமணிய முதலியார் என்று ஒருவர் இருந்தார் கோயம்புத்தூரில். அவர் பெரிய அட்வொகேட். அவர் அட்வொகேட்டுகள் தமிழுக்கும் சைவத்திற்கும் நிறைய சேவை பண்ணியிருக்கிறார். அவர் தான் பெரிய புராணத்துக்கு ஒரு விரிவான ஒரு உரை செய்ய வேண்டும். பல நோக்கில் இருந்தும், சாத்திர நோக்கு, இலக்கிய நோக்கு, இலக்கண நோக்கு, எல்லா நோக்கில் இருந்தும் உரை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சியை மேற்கொண்டு அதற்காக அவர் 36 வருஷம் செலவழித்தார். பெரிய புராணத்தை பற்றிய செய்திகள் திரட்டுவதற்காக ஒரு 12, அதாவது அவருக்கு ஒரு குருநாதர் இருந்தார், தான் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார். இந்த கயப்பாக்கம் சதாசிவ செட்டியாருடைய உரையை கேட்ட பிறகு தான் அவருக்கு பெரிய புராணத்துக்கு உரை எழுதணுங்கிற எண்ணமே வந்தது. அப்போ கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் இடத்திலே 12 வருஷம் கேட்டார் பெரிய புராணத்தை பற்றி. 12 வருஷம் என்ன பண்ணாருன்னா பல தலங்களுக்கும் சென்று செய்திகள் சேகரித்தார், டேட்டா. 12 வருஷம் உட்கார்ந்து உரை எழுதினார். அவரோட வக்கீல் தொழிலோடு எதையும் பார்த்துருக்கிறார். எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. 36 வருஷம் உழைச்சி பெரிய புராணத்துக்கு ஒரு அருமையான உரை செய்திருக்கிறார். 7 வால்யூம் இப்பயும் கிடைக்கிறது. அதில் தான் நமக்கு பல ஐயங்கள் நமக்கு தெளிவாகும் பெரிய புராணத்தில். ஆனால் பெரிய புராணத்தில் வருகின்ற முதல்ல வர உலகலாம் என்ற அந்த பாடலுக்கு ஒரு விரிவான உரை எழுதியிருக்கிறாரு யாழ்ப்பாணம் சபாபதி நாவலர். திராவிட பிரகாசிகைன்னு ஒரு நூல் பண்ணியிருக்கிறார். திராவிடம் என்று சொன்னால் அது தமிழைத்தான் குறிக்கும். அது இன்னொரு நாளைக்கு நான் பேசினேன். திராவிடம் தமிழ் மொழியை வடநாட்டுக்காரங்க வச்ச பேர் தான் திராவிடம். அவங்களுக்கு நாம வச்ச பேர் தான் வடமொழி. இதை மறந்துடக்கூடாது. வடமொழிங்கிற பேரை யார் கொடுத்தா? தமிழ் பேசுகிறவர் அவங்களுக்கு அந்த மொழிக்கு கொடுத்த பேர். திராவிடம் என்பது தமிழுக்கு அவங்க கொடுத்த பெயர். திராவிடம் என்பது ஒரு இனத்தை குறிக்காது. அதுதான் ஞாபகம். திராவிடம் என்பது ஒரு இனத்தை குறிக்காது, அது மொழியைத்தான் குறிக்குமே ஒழிய இனத்தை குறிக்காது என்பது நமக்கு. அதனால் திராவிட பிரகாசிகைன்னு எழுதினார் சபாபதி நாவலர். சிவஞான சுவாமிகள் என்ன எழுதினார்? திராவிட மாபாடியம்னு எழுதினார். அதே போல தான் ஆதிசங்கரர் என்ன பண்ணார்? ஞான சம்பந்தரை சொல்லும் பொழுது திராவிட சிசுனர். ஆதிசங்கரர் ஞான சம்பந்தரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார், திராவிட சிசு அப்படின்னார். நம்முடைய பார்வையாக இருந்தால், அதாவது இன்றைக்கு உலகியலில் சொல்லப்படி பார்த்தா ஆதிசங்கரரும் ஆரியர் தான், ஞான சம்பந்தரும் ஆரியர் தான். இன்றைக்கு உள்ள ஆராய்ச்சியாளர் கருத்து பிரகாரம் ஒரு ஆரியர் இன்னொரு ஆரியரை சொல்லும் பொழுது திராவிடர்னார். அதனுடைய பொருள் என்னவென்றால் தமிழ் மொழியிலே வெளிப்படுத்தினவர் தான் அர்த்தமே ஒழிய ஆதிசங்கரர் தமிழில் ஒரு நூல் கூட பண்ணலை. ஆதிசங்கரர் பண்ண நூல் எல்லாம் வடமொழி தான், ஒரு நூல் கூட தமிழில் பண்ணலை. ஞானசம்பந்த பெருமான் தமிழ் மொழியில் சொன்னதுனால தான் அவர் திராவிட சிசுனார். அது இனம் பற்றி வந்த பெயர் இல்லை. அதுபோல் அந்த திராவிட பிரகாசியங்கிற நூல் எதுக்கு செய்தாருன்னா, தமிழ் மொழியில் இதுவரைக்கும் வந்திருக்கின்ற நல்ல நூல்களை பற்றி ஒரு அறிமுகம்.
கட்டாயம் நம்ம படிக்க வேண்டிய ஒரு நூல் அது. அதாவது தமிழில் கொஞ்சம் உயர்கல்வி படிக்க வேணுங்கிறவங்க கட்டாயம் இருக்கு. திராவிட பிரகாசிகை அப்படின்னு தான் அர்த்தம். அதை அப்படியே தமிழில் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, எப்படி சொல்லணும், இன்ட்ரொடக்ஷன் அபவுட் தமிழ் ஒர்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். திராவிட பிரகாசிகை என்றால் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் தமிழ் லிட்ரேச்சர். தமிழ் விளங்கக்கூடியதாக இருக்கும், அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நாவலர் மாதிரி எளிமையாக இருக்காது. அவரும் ஒரு நாவலர் தான். ஆமாம் ஆமாம், நாவலுக்கு பிந்தியவர். அவர் வந்து திருவாவடுதுறை ஆதீனத்தில் 15வது சன்னிதானம் வந்து தான் நம்ம நாவலருக்கு நாவலர் பட்டம் கொடுத்தாங்க. அடுத்தால் வரக்கூடிய 16வது சன்னிதானம் மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர்னு பேர். அவர் தான் சபாபதி நாவலருக்கு நாவலர் பட்டம் கொடுத்தார். 2 நாவலருக்குமே பட்டம் கொடுத்தது திருவாவடுதுறை ஆதீனம் தான். இதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவர் என்ன சொன்னார், அதாவது அவர் வந்து அந்த திராவிட பிரகாசிங்கிற நூலில் இந்த உலகலாங்கிற ஒரு பாட்டுக்கு மட்டும் விரிவாக விளக்கம் எழுதினார் சபாபதி நாவல். அதனால என்ன பண்ணார், பெரிய புராணத்துக்கு உரை எழுதின சி.கே. சுப்பிரமணிய முதலியார் என்ன பண்ணாருன்னா, அந்த ஒரு பாடலுக்கு மட்டும் நான் உரை எழுத மாட்டேன், அந்த ஒரு பாடலுக்கு மட்டும் சபாபதி நாவல் எழுதின உரையை நான் அப்படியே கொடுத்துறேன்ட்டேன். நான் உரை எழுத மாட்டேன் என்னன்னு கேட்டால், அவரை போன்ற ஒரு பெரிய அந்த உரை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு ஒத்துக்காங்க. அந்த காலத்தில் அறிஞர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க. இப்போ அதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் மற்ற செயல்களுக்கெல்லாம் அவர் எழுதலை சபாபதி நாவலை. அதுக்கப்புறம் இவர் எழுதினார் பல செய்திகள். தன்னுடைய குருநாதரிடத்தில் கேட்டது, நூல்களை படித்தது. அவரே ஒரு அட்வொகேட்டாக இருந்ததுனால ஆங்கிலத்திலே ஒரு நல்ல புலமை உண்டு. அவை பல நூல்கள் ஆங்கிலத்தில் படித்தது எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு 7 வால்யூம் எழுதியிருக்கிறார் பெரிய புராணத்துக்கு. அதில் இந்த உலகலாம் அப்படிங்கிற பாட்டை நம்ம இப்போ சிந்திப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், அநேகமாக எல்லாருக்கும் மனப்பாடம் இருக்கும் உலகலாம்ங்கிற பாட்டு. இந்த பாட்டுக்கு எப்படி பொருள் செய்ய வேண்டும் சைவபரமாக என்றால், உலகலாம் அப்படிங்கிற அந்த சொல் வருது இல்லையா, அதை வந்து இரட்டுற மொழிதல். அந்த சொல்ல 2 தடவை சொல்லணும். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலகலாம் மலர் சிலம்படி. தமிழ் அதுக்கு பேர் இரட்டுற மொழிதல். இப்போ சிவஞான போதத்தில் 2ஆம் சூத்திரத்துக்கு அது மாதிரி தான் உரை பண்ணியிருக்கிறார். அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். அதே போல் சுந்தரனுடைய திருத்தொண்ட தொகையில் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியே. அர்த்தம் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும், இல்லையேங்கிற ரெட்டுரை மொழியணும். இல்லையே இல்லையே என்னாத, மனைவியவே இல்லை என்று சொல்லாத. இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியே. பொருள் செய்யும்போது என்ன பண்ணணும், இல்லையே என்ற சொல்ல ரெட்டுரை மொழிதல். இல்லையே இல்லையே என்னாத, அதுதான் என்ன பேர், ரெட்டுரை மொழிதல். அது ஒரு உத்தி. தமிழில் வந்து பொருள் காணும் பொழுது 32 வகையான உத்திகள் இருக்கு தமிழில். அதையெல்லாம் பெரிய உரையாளர்களிட தான் பார்க்க முடியும். அதாவது நம்முடைய இன்டெலிஜென்ஸ்னால என்ன பண்ணணும்னு கேட்டால், நம்முடைய நூல் பயிற்சியினால் சில உத்திகளை கையாண்டு பொருள் காண வேண்டும். அப்படி தமிழில் 32 வகை உத்தி இருக்கு, 1-2 இல்லை. அதெல்லாம் காட்டுவாங்க. பரிமையாளர் காட்டும்பொழுது சொல்லுவார், அந்த 27வது குறளுக்கு உரை எழுதும்போது சொல்லுவார், வகை தெரிவான் கட்டு என உடம்படு குணத்ததனால் தெரிகின்றவருடனும் அவன் தெரிதற்கருவியாகிய மான் அகங்காரங்களும் பெற்றான். அது உடம்படு குணர்த்தங்கிறது ஒரு உத்தி. அதே போல சிவஞான போதத்தில் வரும்போது 2ஆம் சூத்திரத்தில் சொல்லும் பொழுது, 4ஆம் சூத்திரத்தில் சொல்லும் பொழுது, அங்கே இது மதுங்கிற இடத்துல நான் விளக்கினேன். அங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்ன உத்தியை அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த 3ஆம் சூத்திரத்தையும் 4ஆம் சூத்திரத்தையும் தொடர்படுத்தி மாட்டறிந்து உரைத்தல், மாட்டறிந்து உரைத்தல்னு பேர். இதெல்லாம் அந்த காலத்தில், அதனால தான் குருநாதர்கிட்ட வந்து படித்தாங்க. இந்த நூல்களையெல்லாம் நம்மளாக படித்தா நுட்பத்தை உணர முடியாது, குருநாதர் வேணும் என்று சொல்வது இதற்காகத்தான். அப்போ இந்த உலகலாம் என்பதை ரெட்டுற மொழிதல்னால மொழிபெயர்க்கு அதை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த உலகு என்ற சொல் வந்து தமிழில் 2 குறளை கொடுக்கும். அதாவது இலக்கியத்தில் இல்லை,
இலக்கிய நூல்களில் சாத்திரக்கரத்தை வைக்கும் பொழுது உலகு என்பது சேதன பிரபஞ்சத்தையும் குறிக்கும், அசேதன பிரபஞ்சத்தையும் குறிக்கும். உலகம் என்பது உயிர்களுடைய தொகுதியையும் உலகம் என்று சொல்லலாம். அதை தான் திருவள்ளுவர் கையாண்ட. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, உலகு என்ற ஒரு வார்த்தை இந்த உலகத்தை குறிக்கும் பொழுது அதுக்கு பேர் என்னது, அசேதன பிரபஞ்சம். அந்த உலகு என்ற சொல்லே ஆன்மாக்களை குறிக்கும் பொழுது அதுக்கு பேர் சேதன பிரபஞ்சம்னு பேர். அப்போ அந்த உலகு என்ற சொல்ல ரெட்டுற மொழிதனால முதல்ல எதை குறிக்குது, சேதன பிரபஞ்சம். உலகெல்லாம் எல்லா வகையான உயிர்களும் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்புறம் அந்த உலகலாம்ங்கிற சொல்ல கடைசியில் கொண்டு வந்த மறுபடியும் உலகலாம் மலர் சிலம்படி. அப்போ என்னது, அது அசேதன பிரபஞ்சம். அதாவது சகல உலகங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மாயை அவனுடைய திருவடியை ஆதாரமாக கொண்டுதான் இருக்கிறது. இந்த உலகமெல்லாம் ஒடுங்கும் பொழுது எங்கே போய் ஒடுங்கும், உலகங்கள்லாம் மாயையில் ஒடுங்கும். மாயை எங்கே ஒடுங்கும், இறைவனுடைய திருவடியில் ஒடுங்கும். அதான் அத்தந்தாள் நிற்றல் அப்படிம்பார் சிவஞான போதம். அதுனா சிவஞான சாத்திரம் படிச்சுட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சிவஞான போதத்தில் சொல்வார் அப்படி, அத்தந்தாள் நிற்றல் அவவினையான்பன். சிவஞான வித்துண்டா மூலம் உழைத்தவா தாரகமா அப்படின்னு ஒரு பாட்டு. அங்கே அத்தந்தாள் நிற்றல் அப்படின்னு சொல்லுவார். அது சிவஞான போதம் 2ஆம் சூத்திரத்தில் வித்துண்டான்னு ஆரம்பிக்கிற உதாரணம் வேண்டாம். அப்போ சகல உலகங்களும் மாயையில போய் ஒழுங்கிறது. மாயை இறைவனுடைய திருவடியை ஆதாரமாக கொண்டு இருக்கும். அவனுடைய திருவடியிலிருந்து தான் உலகங்கள் மறுபடியும் தோன்றும். அப்போ உலகலாம் என்பதை ரெட்டுறம் ஒழிந்து கொண்டு ரெண்டு விதம், சேதன பிரபஞ்சத்தையும் குறிக்கும், அசேதன பிரபஞ்சத்தையும் குறிக்கும். அப்படி வைத்துக்கொண்டு பொருள் காண வேண்டும். அதன் பின்பு 4 சொல்ல ஆள்ற இறைவனுக்கு. அரியவன், வேணியன், சோதியன், ஆடுவான். எல்லாம் நகரத்திலே சொல்ற. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நில உலாவிய நீர்மெலி வேணியன், அலகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான். அப்ப இறைவனுக்கு 4 சொல்ல கையாள்ற. அரியவன், வேணியன், சோதியன், ஆடுவான். அந்த அரியவன் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் இறைவனுடைய 2 லட்சணம். ஒன்று சொரூபம், இன்னொன்று தடத்தம். அவனுடைய சொரூப லக்கணத்தை ஞானிகள் மட்டுமே தான் ஓரளவுக்கு அறிய முடியும். அப்போ உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்னா உணதற்கும் அறியவன், ஓதற்கும் அறியவன். இந்த அறியவனுக்கு 2 பக்கம் சேரும். உணதற்கும் அறியவன், ஓதற்கும் அறியவன். அது எதை குறிக்கிறது, அந்த முழுமுதற் கடவுளுடைய சொரூப லட்சணத்தை குறிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் நமக்காக என்ன செய்கிறார், உருவம், அருவம், அருவுருவம் என்ற 3 திருமேனிகளுக்குள்ள தன்னை உட்படுத்துகிறார். அப்பொழுது வேணியன், நில உலாவிய நீர்மலி வேணியன். அப்போ கங்கையும் வந்துடுது, சந்திரனும் வந்துடுறார். நில உலாவிய நீர்மலி வேணியன். வேணினா ஜடை. அப்போ என்ன வந்துடுது, அவருடைய உருவத் திருமேனி வந்துடுது இல்லையா. அது உருவத் திருமேனி வந்துடுது. அந்த உருவத் திருமேனியை குறிக்கிறது வேணியன் என்ற வார்த்தை. உருவத் திருமேனியை குறிக்கிறது. அலகில் சோதியன், அதாவது பொதுவாக சோதி என்று சொல்லுகின்ற வார்த்தை சிவலிங்க உருவ குறிக்கும். ஏன்னா அந்த திருமாலும் அடிமுடி காணி முடியாத பொழுது கடைசியில் எங்கே வர்றாரு, இங்குற்றேன் என லிங்கத்தே தோன்றினான். அப்புறம் அப்படி தானே சொல்றார். அது லிங்க புராணம் என்று வடமொழியில் ஒரு பெரிய புராணம் இருக்குது. 11,000 ஸ்லோகம் இருக்குது. 11,000 ஸ்லோகங்கள் இருக்குது லிங்க புராணத்தில்.
அந்த லிங்க புராணத்தினுடைய அந்த 11,000 ஸ்லோகத்தையும் தமிழில் சுருக்கமாக சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார் 99 பாட்டில். அதுதான் அடிமுடி தேடிய படலம். கந்த புராணத்தில் லிங்க புராணத்தில் சொல்ல அவ்வளோ பெரிய வரலாறு சுருக்கமாக சொன்னேன். அடிமுடி தேடிய படலம் என்று கந்த புராணத்தில் சொன்னார். அப்பர் சுவாமி என்ன சொன்னார், அந்த லிங்க புராணத்தினுடைய தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கோன்னார். அது அப்பர் சுவாமி என்ன பண்ணார், லிங்க புராண குறுந்தொகை என்று அவர் பாடினார். அப்பர் சுவாமியுடைய ஒரு லிங்க புராண குறுந்தொகைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இங்குற்றேன் என லிங்கத்தே தோன்றினான். அதாவது அதுதான் அவர் சோதியாக அவர் எதை காட்டுது, அதுதான் அதுக்கு அந்த எல்லா சிவன் கோயிலையும் மூலஸ்தானத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும், எல்லா சிவன் கோயிலையும் பாடல் பெற்ற தலங்கள் அத்தனை தலத்துலையும் அந்த கருவறையை சுற்றி வெளியிலே வரும்பொழுது என்ன இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிமுடி தேடிய அதை தான் போட்டிருப்பாங்க. அது அவர்கள் தங்களுடைய அறிவினாலே அடிமுடி தேட விளைந்த பொழுது அவர்களை காண முடியவில்லை. ஆனால் சிவபூஜை செய்த பொழுது லிங்கத்திலே இருந்து தோன்றினான். அந்த லிங்கத்திலே தோன்றிதான் அவன் தன்னுடைய அந்த அடிமுடி, அதாவது அங்கே பார்க்க முடியாத ஒன்றை அந்த சிவபூஜை செய்த பொழுது, அதனால தான் சொல்கிறார் சம்பந்த பெருமான், அப்பொழுது அந்த லிங்கத்திலிருந்து சோதி வடிவாக தோன்றியதனால அந்த லிங்கத்தை சோதி என்று சொல்வது ஒரு மரபு. அந்த சோதி வடிவாக நின்ற நாள் இருக்கு இல்லையா, அதுதான் கார்த்திகை. கார்த்திகை அந்த சோதியாக முதல்ல சோதியாக நிற்கிறார் இல்லையா, அதுதான் கார்த்திகை. அது எத்தனையோ வருஷங்கள் நின்றது. அதுக்கப்புறம் தான் அந்த லிங்கத்திலே இருந்து தோன்றினார் அல்லவா ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அது சிவராத்திரி. சோதியாக நிற்கிறது கார்த்திகை. அதான் கார்த்திகையில் திருவண்ணாமலையில் அந்த ஜோதியை கொளுத்துறது காரணம். அப்போ சோதியன் என்பது அவருடைய அருவுருவ திருமேனியை குறிக்கும். வேணியன் என்பது குறிச்சுக்கிடுங்க, வேணியன் அதாவது அரியவன் என்பது அவருடைய சொரூப திருமேனி, வேணியன் என்பது உருவத் திருமேனி, சோதியன் என்பது அருவுருவ திருமேனி. ஆடுவான், ஆடுவான் என்பது எங்கே, அவன் எங்கே ஆடுகிறான், அம்பலத்து. அம்பலம், அம்பலம் ரகசியம். அதாவது சிதம்பரம் கோயிலில் மட்டும் ரகசியம் இருக்குது சார், மற்ற கோயிலில் ரகசியம் இல்லைன்னு கேட்பாங்க. எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் மற்ற கோயிலெல்லாம் ரகசியம் இல்லை, சிதம்பரத்தில் மட்டும் ரகசியம் இருக்குமாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, உன்னுடைய கேள்வியே தப்புங்க. அதாவது சிதம்பரத்தில் அம்பலமும் உண்டு ரகசியமும் உண்டு, மற்ற கோயிலில் அம்பலமும் கிடையாது ரகசியமும் கிடையாது. அதான் அங்கே உள்ள விஷயம். ரகசியம் மட்டும் இல்லை, சிதம்பரம் கோயிலில் தான் அம்பலமும் உண்டு ரகசியமும் உண்டு. அம்பலம் இருந்தால் தான் ரகசியம் வரும். அந்த அம்பலம் என்பது அவன் இந்த அம்பலம் என்பதற்கு அருமையாக ஒருத்தர் ஆங்கிலம் சொன்னார். அம்பலம், அம்பலம்ங்கிறதுக்கு என்னன்னு கேட்டால், இட் இஸ் அ ஸ்பேஸ் பட் நாட் அ ஸ்பேஸ் அக்கார்டிங் டு ஃபிசிக்கல் சயின்ஸ். அதுதான் அதோட அம்பலம் என்பது. லைக் சைஃபர் ஸ்பேஸ் இன் அ கம்ப்யூட்டர். விஞ்ஞானத்தில் உதாரணம் சொல்கிறதா இருந்தால், கம்ப்யூட்டரில் சைஃபர் ஸ்பேஸ்னு ஒன்று சொல்கிறான் இல்லையா, சைஃபர் ஸ்பேஸ் விளக்கம் சொல்லிட்டு, சைஃபர் ஸ்பேஸ் இஸ் நாட் அ ஸ்பேஸ் அக்கார்டிங் டு ஃபிசிக்கல் சயின்ஸ். அப்படி தான் சயின்ஸ் சொல்லுது. அதனால் என்ன, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அதுக்கு சரியான தமிழ் திருச்சிற்றம்பலம், அம்பலம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொன்னால் எப்படி சொல்லணும், மிஸ்டிக் ஸ்பேஷியம். மிஸ்டிக் ஸ்பேஷியம் அப்படி தான் இங்கிலீஷ்காரங்களாம் மொழிபெயர்த்துக்கலாம். நம்ம என்னன்னே புரிஞ்சிக்கிறது இல்லை. அதாவது ஆடுகின்றவர் தற்பரம், ஆடுகின்ற இடம்தான் சிற்பரம். நடராஜர் சிற்பரம் கிடையாது, நடராஜர் தற்பரம். தற்பரம் சிற்பரத்தில் ஆடுற, அதான் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று. சேக்கலார் 3 வார்த்தையை சொன்னார். சிற்பர வியோமமாகும்
திருச்சிற்றம்பலத்துள் நின்று. இதுக்கு 3 வார்த்தையை போடுறாரு. எங்கே ஆடுறாருன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகலாமே. சேக்கிழார் 3 வார்த்தையை போடுறார். அது என்னவென்றால் ஒவ்வொரு பெயர். சிற்பரம் என்பது ஆகமத்தில் சொன்ன பெயரை தெரிஞ்சுக்கணும். பெரிய புராணத்தில் எவ்வளோ நுட்பம் வருது பாருங்க. அப்படிதானே சொல்ல, சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, சிற்பரம் என்பது ஆகம வார்த்தை, வியோமம் என்பது வேத வார்த்தை, சிற்றம்பலம் என்பது தமிழ் வார்த்தை. 3 ஒரே பொருளை தான் குறிக்கும்னு காட்டுறேன். அந்த ஸ்பேஸை தான் என்ன பண்ணுறோம், ஆகமம் சொன்ன பெயர் வந்து சிற்பரம், வேதம் சொன்ன பெயர் வியோமம், தமிழ் பெயர் தான் சிற்றம்பலம். அதனால தான் அப்படி சொல்றார், சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற. அப்போ அவன் சிற்பரத்தில் நடனமாடுகிறான் என்பது எப்போ தெரிகிறது என்றால் யோகிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது சிவயோகம், அந்த 3 நிலை. அதாவது அந்த சிவபெருமானை அணுகும் பொழுது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நெறியில் அணுகிறோம். ஆகவே என்ன சொல்றாரு, ஏன் இந்த 4 வார்த்தையை சொல்றார் என்றால், அரியவன், வேணியன், சோதியன், ஆடுவான். நம்ம உலகலாம்ங்கிற பாட்டுக்கு என்னைக்காவது இப்படி சிந்தனை பண்ணியிருக்கோமா? எதுக்காக சொல்றேன்னா, இன்னும் இருக்கு நிறைய. அவர் எழுதுறாரு எல்லாம், அவர் சொல்றது தான் நான் சொல்றேன். ஆகவே அப்ப என்ன குறிக்கிறது என்று கேட்டால், அவன் அரியவன் என்பது, வேணியன் என்பது அது சொரூபம், உருவம், அருவுருவம், அருவம். இந்த 4 நிலையிலே செய்கின்ற தொண்டு தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஆகவே இந்த 4 நெறியையும் விளக்கினவர் தான் நாயன்மார்கள். நாயன்மார்கள் விளக்கினது என்னது? சரியா நெறி, கிரியை நெறி, யோக நெறி, ஞான நெறி. இந்த 4 நெறிகளையும் அவருடைய வாழ்க்கையில் விளக்கி காட்டினார்கள். 63 பேரில் சில பேர் சரியை விளக்குறாங்க, சில பேர் கிரியை விளக்குறாங்க, சில பேர் யோகத்தை விளக்குறாங்க, சில பேர் ஞானத்தை விளக்குறாங்க. சிறப்பாக அப்பருக்கு சரியை சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த சிவபெருமானுடைய 4 நிலை, அதாவது சொரூபத்தில் ஒரே நிலை தான். தடத்தத்தில் வரும்போது தான் 3 உருவம், அருவுருவம், அருவம். ஆகவே என்ன சொல்ல வர்றார், அதில் சரியை நெறியினாலும் கிரியை நெறியினாலும் யோக நெறியினாலையும் அணுகுகின்றவர்கள். அந்த 4 வாழ்த்துகிறார். அப்போ கடவுளை வாழ்த்துவதும் ஆகிறது, இந்த 4 நெறியை கடைப்பிடிப்பவர்களை வாழ்த்துவதும் ஆகிவிடுகிறது. அடுத்து இன்னொரு செய்தி என்ன என்றால், அங்கே அம்பலத்து ஆடுவான். ஆடுவான் என்பது என்ன? எதிர்காலம். ஒரு கேள்வி என்ன வருது, நேற்று ஆடினானா இல்லையா, இன்னைக்கு ஆடுறானா இல்லையா? ஆடுவானா நாளைக்கு தானே ஆட போறான்னு சொல்றீங்க, நேற்று ஆடினானா இல்லையா என்று ஒரு கேள்வி வரும். அதுக்கு தமிழ் இலக்கணம் என்ன சொல்கிறேன் என்றால், 3 காலத்திற்கும் உரியதை எதிர்காலத்தில் சொல்ல வேண்டும் என்பது விதி. ஒரு ஃபார்முலாவை சொல்லி அந்த ஃபார்முலா வந்து பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3க்கும் பொருந்தினால் அது எதிர்காலத்தில் சொன்னாலே போதும், பாஸ்டும் பிரசன்ட்டும் பெறப்படும். அதனால தமிழ் இலக்கணத்தில் என்ன சொன்னாங்க, இப்பு, இவ்வு, மண்ணு, இந்த 3 சொற்கள் எதிர்காலத்தை உணர்த்தும். 3 இடைநிலைகள். தமிழ் இலக்கணம் அதுக்கு பேர் வந்து இடைநிலை. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் மீடியல் பார்ட்டிகிள் பேர், மீடியல் பார்ட்டிகிள். அதனால மெய்கண்டார் அப்படியே சொன்னார், என்மனார். தொல்காப்பியர் அப்படிதான் சொன்னார், உயர்தினை என்மனார் மக்கள் சுட்டே அகடினை என்மனார் அவரல பிறவே. என்மனார், என் மண் ஆர். மண் என்பது என்னது? எதிர்கால இடைநிலை. அப்ப தொல்காப்பியரும் அதே தான் சொன்னார், 3 காலத்துக்கும் பொருந்துனா எதிர்காலத்தில் சொல்லணும். மெய்கண்டார் அப்படிதான் சொன்னார், மெய்கண்டார் என்மனார் புலவர். ஆகவேதான் 3 காலத்திலும் அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். நேற்றும் ஆடினான், இன்றைக்கும் ஆடினான், நாளைக்கும் ஆடுகிறான் என்று 3 காலத்தையும் வலியுறுத்த வருவதனால என்ன பண்ணாரு,
முற்காலத்திலே சொல்லிட்டார். அப்படி சொன்னால் தமிழ் இலக்கணத்தில் அது ஒன்று இருக்கு. ஆகவே அங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த உலகலாம்ங்கிற பாட்டில் எல்லாம் சொல்ல வர்றாரு. இந்த எல்லா ஆன்மாக்கள் விஞ்ஞானகரர், பிரயாகரர், சகலர் என்று சொல்லக்கூடிய யாராலையும் அறிய முடியாதவன். அதனால உலகலாம் என்றால் அது யாரும் புரிகிறது? 3 வகையான ஆன்மாக்களும் விஞ்ஞானாகரர், பிரயாகரர், சகலர் என்று சொல்லக்கூடிய 3 வகை ஆன்மாக்களும் உணர்ந்து ஓதற்கு அறியவன். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? 3 திருமேனிகளை எதுக்காக எடுக்கிறான்? ஆன்மாக்களுக்காக எடுக்கிறான், அவனுக்காக இல்லை. It is not for God's sake, it is for our sake. அப்படிதான் சித்தியார்லையும் சொன்னார். 3 மேனி எடுக்கிறான்னு கேட்டால், உருமேனி, அருமேனி, அருவுருவமேனி, உருமேனி, அருமேனி, திருமேனி. இந்த 3 மேனி எதுக்கு எடுக்கிறான்னா நம்முடைய கருமேனி கழிப்பதற்காக. சித்தியால் எப்படி சொல்றார்? உருமேனி தரித்து கொண்டதென்றனும் உருவிறந்த அருமேனி அதுவும் பெற்றான், அருமேனி ஆனபோது திருமேனி ஓயம் பெற்றான், செப்பிய 3ம் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. நம்முடைய கருமேனியை கழிக்கிறதுக்காக அவன் 3 மேனி அவன் எடுக்கிறான். எவ்வளவு கருணை உள்ளவன் பார். நம்மகிட்ட இருக்க ஒரு மேனி கருமேனி, இந்த கருமேனியை கழிப்பதற்காக இறைவன் 3 மேனி எடுக்கிறான். ஆகவே அந்த 3 மேனியிலேயும் அவன் என்ன செய்கிறான்? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலையிலே. பொதுவாக சரியினா என்ன அர்த்தம்? உருவத் திருமேனிக்கு செய்வதுதான் சரியை. கிரியை என்பது அருவுருவத் திருமேனிக்கு செய்வது கிரியை, அருவத் திருமேனிக்கு செய்வது யோகம். இந்த 3ஐயும் கடந்த திருமேனிக்கு செய்வதுதான் ஞானம். அப்போ 4ஐயும் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சா? அப்போ அந்த பாட்டில் சரியை நெறியாளரையும் பாராட்டுகிறார், 4 வகை நெறியாளரையும் பாராட்டி இந்த 4 வகை நெறிக்கும் அப்பாற்பட்டு அவன் சுரூபத்திலே அரியவனாக விளங்குகிறான். அவன் ஆடுகின்ற உயிர்களுக்காக ஆடுகின்ற அந்த நடனம் என்பது எந்த காலத்தும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நேற்று அல்ல, அது நான் ஸ்டாப்பிங்காக நடந்து கொண்டே இருக்குது என்பதற்காக தான் எதிர்காலத்தில் சொன்னார். இங்கே ஒரு இலக்கணத்தில் என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் உரை எழுதினவங்களே பெரும்பாலும் என்ன எழுதியிருக்காங்களே, அவனுடைய மலர் போன்ற வேதம் அங்கே சிலம்பு என்பது எதை குறிக்கிறது? சிலம்பு அடி. சைவத்தில் இப்போ கண்ணகியினுடைய இதில் சிலம்பை வச்சு தான் கண்ணகி பிரச்சனையே வந்தது. அப்போ கண்ணகியினுடைய சிலம்புக்குள்ளே இருந்தது மாணிக்கப்பரலா, முத்துப்பரலா என்பது தான் அங்கே பிரச்சனையே வந்தது. ஆனால் சிவபெருமானில் இருக்கின்ற சிலம்பில் முத்துப்பரலா என்ன பரல் இருக்கு? அங்கே வேதம்தான் சிவபெருமானுக்கு சிலம்பு. அது சிலம்படி என்று சொல்லுவது அது வேதத்தை குறிக்கும். சிலம்பு என்பது வேதத்தையே அவன் தன்னுடைய திருவடியை அணிந்து கொண்டிருக்கிறான். அவன் மலர், அந்த மலர் என்பது என்னவென்றால் மலர் போன்றன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. மலர் அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க நிறைய பேர், உடைய மலர் போன்ற திருவடிகள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்லக்கூடாது என்றால், மலர் போன்ற என்று சொன்னால் ஓமை தொகையாயிரும். ஓமை தொகையாக இருந்தால் வல்லினம் மிக்கு ஒழிக்கணும், மலர் சிலம்படின்னு வரணும் இல்லையா? சகர ஊற்று கொடுக்கல, சேர்க்கல. அப்போ சகர ஊற்று கொடுக்காதனால என்ன செய்யக்கூடாது? ஓமை தொகையாக கொள்ளாமல் அதை வினைத்தொகையாகத்தான் கொள்ள வேண்டும். ஒரு காரணம் சொல்லுவோம், ஏன் சார் இங்கே இருக்கவும் அங்கே கொண்டு கூட்டுறீங்க? நான் சொல்லுவார், இந்த தமிழ் புலவர்களே எப்படி தான் சார், உங்களுக்கு வேணும்னா விரிப்பீங்க, வேண்டாம்னா சுருக்குவீங்க. அது கேட்பார் ஒருத்தர். தமிழ் புலவர்கள் வேணும்னா விரிப்பீங்க, வேண்டாம்னா இல்லைப்பீங்க. அப்படி இல்லை, அதுக்கு ஒரு மெத்தேடு இருக்குது. சும்மா ஒன்றும் சொல்லலை, இஷ்டமெனா விரிச்சிட முடியாது. எனக்கு விரிக்க இடம் இருந்தால் தான் விரிக்க முடியும். ஆகவே மலர் என்பது வினைத்தொகையாகத்தான் கொள்ள வேண்டும். ஆகவே உலகலாம் மலர். சகர ஒற்று கொடுக்கல இல்லையா? சகர ஒற்று கொடுக்கல ஓமை தொகையான்று. அதுதான் அந்த இலக்கணத்தினுடைய அவசியம். ஏன் அப்படி கொள்ளக்கூடாது என்பதற்கு அதனால தான் அந்த தமிழை படித்து விட்டு நாம் வர வேண்டும் என்பது சொல்வதற்கு காரணம். ஆக இது இன்னொரு பாடலுக்கு விளக்கத்தை பார்ப்போம். இப்போ நான் பாடின பாடல் திருவானைக்காவு தேவாரத்தில். அங்கே உங்களுக்கு பார்த்தா பாட்டில் தெரியுது, வானைக்காவில் வெண்மதி. அதாவது அந்த வர்ணன் என்ன பண்ணுறாரு, அந்த மாலை சந்திர மாலையில் ஒரு செவ்வானம் இருக்கும், அந்த செவ்வானத்திலே இளமதி வந்துடும். அதுபோல் அவருடைய மேனி சிவப்பாக இருக்கிறது. அது ஒரு உருவகத்தை சொன்னார். இப்போ நமக்கு சிந்தனைக்குரியது
அடுத்த வரி தான் சிந்தனைக்குரியது. மல்கு புல்கு வாசடை. இந்த திருவானைக்கா என்பது அங்கே நாவல் மரம். ஜம்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாவல் மரம்னு அர்த்தம். ஜம்பு என்பதற்கு வடமொழியில் நாவல் மரம். ஜம்புகேஸ்வரம், வடமொழியில் பேர் ஜம்புகேஸ்வரம்னு பேர். அப்புலிங்கம் அப்படி அதுக்கு பேர் உண்டு. அங்கே வந்து ஒரு ஜம்பு முனிவர் தான், அங்கே வந்து ஒரு முனிவர் தான் விருட்சமாக இருக்கிறார் திருவானைக்கால. பல சிறப்புகள் உண்டு. கோச்சங்கன் கட்டிய 70 மாடக் கோயில் அதுவும் உண்டு. கோச்சங்கல் சோழன் கட்டினார் இல்லையா, தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன். அந்த கோச்சங்கல் சோழன் 70 மாடக் கோயிலை கட்டியிருக்கிறான். கோச்சங்கல் சோழனுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டால், ஆழ்வார்களினாலும் புகழப்பட்ட ஒரே நாயன்மார் அவர் ஒருத்தர் தான். வேற எந்த நாயனாரை பற்றி ஆழ்வார்கள் பேசலை இல்லையா? 12 ஆழ்வார்கள் யாரா நாயனாரை பற்றி பேசியிருக்காங்களா? ஆனால் ஒரே ஒரு நாயனாரை பற்றி மட்டும் ஆழ்வார் பேசுகிறார். யார்? அவர் கோச்சங்கல் சோழன். கோச்சங்கல் சோழனை பற்றி யார் பேசுகிறார்? திருமங்கை ஆழ்வார் பேசுகிறார். எப்படி? ஒரு பதிகம் பூராமே திருநறையூர் மணிமாடம்னு ஒரு தலம், 108 வைணவ தலத்தில் ஒரு தலம் திருநறையூர் மணிமாடம். அந்த மணிமாடத்தில் வர்ற பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் 2 பாட்டு பெருமாளுக்கு, அடுத்த 2 பாட்டு கோச்சங்கல் சோழனுக்கு, அப்படி பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். ஆகவே ஒரு பெரிய சிறப்பு. ஒரு ஆழ்வார்களினாலும் பாடப்பட்ட நாயன்மார் அவர் கட்டினதான் திருவானைக்கா. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, மல்கு புல்கு வார்சடை. அதுதான் நமக்கு பிரச்சனை, சிந்தனைக்குரியது. அந்த ஜடை எப்படிப்பட்டதுனாரு? மல்கு புல்கு வார்சடை. மல்குதல் என்றால் பெருகுதல், புல்குதல் என்றால் சுருங்குதல். அதாவது புராணத்தில் ஒரு வரலாறு என்ன வருதுன்னா, பகீரதன் என்ன பண்ணார்? தன்னுடைய மூதாதையர்களுடைய வரலாறுகளை வசிட்ட மகாமுனிவர் மூலமாக அறிந்தார். அவங்க அப்பா பேர் திலீபன். அந்த திலீபனுடைய மகன் தான் பகீரதன். அந்த பகீரதன் தான் கங்கா தேவியை இந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்தான் என்பது நமக்கு தேவாரத்தில் பல இடத்துல சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்பன்கூர் தேவாரத்தில் அது தெளிவாக சொல்கிறார். போர்த்த நீள்செவியாளர் அந்தணர்க்கு பொழில்கொள் ஆழ்நிழல் கீழறம் புரிந்து பார்த்தனுக்கு அன்று பாசுபதம் கொடுத்து அருளினாய் பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்து இழியும் புனல் கங்கை நங்கையாளை நின் சடைமிசை கரந்த தீர்த்தனே. தேவாலயத்தை தெளிவாக சொல். பகீரதன் வேண்ட அந்த கங்கை வருகிறார். அந்த பகீரதன் என்ன வேண்டினான் என்றால், வசிட்ட மகாமுனிவர் மூலமாக தன்னுடைய மூதாதையர்களுடைய சிறப்புகளை அறிந்து, அந்த மூதாதையர்களுக்கெல்லாம் நாம் நீர்க்கடன் செய்யவில்லையே, தென்புலத்தார்கடன் செய்யவில்லையே என்று அவன் ஏங்கினான். அப்பொழுது பிரம்மதேவர் சொன்னார், அது கங்கை நீராலே நீ நீர்க்கடன் செய்வது சிறப்புன்னார். எப்பொழுதுமே அதாவது பிதர்களுக்கு வேண்டியது எள்ளும் நீரும், தேவர்களுக்கு வேண்டியது அக்னியும் புஷ்பமும். ஆகவே பிதர்களை அப்படி மகிழ்விக்கிறோம். முனிவர்கள் அட்சதை, அதுதான் கல்யாண வீட்டில் அட்சதை போடுறது காரணம். அதாவது நம்ம கல்யாணத்தில் எப்படின்னு கேட்டால், ஒரு சைவ கல்யாணம் எப்படி பண்ணணும் என்றால், தேவர்கள், முனிவர்கள், பித்ருக்கள் இந்த மூவரும் தான் வாழ்த்தணும். இப்போ கல்யாண வீட்டில் போய் என்ன பண்ணுறான்? எல்லாரும் வாழ்த்துறான். அதாவது சைவ கல்யாணத்தின்படி மணமக்களை நம்ம வாழ்த்தக்கூடாது. எல்லாம் தெரியும். சைவ மரபில் மணமக்களை வாழ்த்தக்கூடாது. வாழ்த்துவதற்கு நீ யார்? சிவபெருமானா? சைவ கல்யாணம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, வாழ்த்துவதற்கு தகுதியுடையவர்கள் யாரு? தென்புலத்தார், தெய்வம், முனிவர்கள். தேவர்கள், முனிவர்கள், தென்புலத்தார். நம்முடைய பித்ருக்கள், இந்த பித்ரு தெய்வங்கள், அதான் தென்புலத்தார். அவங்களுக்கு தான் முதல் கடன். அதான் தென்புலத்தாரை தான் திருவள்ளுவரே முதல்ல சொல்கிறார். அப்புறம் தெய்வம், அப்புறம் முனிவர்கள். ஆகவே தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, கல்யாண வீட்டில் அந்த தர்ப்பை முதலியவர்கள்லாம், தர்ப்பை பலகையெல்லாம் தென்புலத்தாருக்கு தான். புஷ்பம் தெய்வங்களுக்கு. அச்சதை போடணும். நீங்கள் போடுவீங்களா? ஸ்ரீலங்காவில் அச்சதை
மஞ்சள் கலந்த அரிசி, அதுக்கு தான் அட்சதைன்னு பேர். அந்த அட்சதை வந்து முனிவர்கள் வந்து போடுவதாக நம்ம பாவனை பண்ணணும், அவ்வளோதான். புஷ்பங்கள் வந்து தேவர்கள். நம்ம என்ன பாவனை பண்ணணும்னு கேட்டால், அப்போ நம்ம என்ன செய்யறது? கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தால் போதுமா? நம்ம என்ன செய்யலப்போ? வாழ்த்தக்கூடாதுன்னு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அந்த மணமகனையும் மணமகளையும் சிவமும் சக்தியுமாக பாவித்து வணங்க வேண்டும். அப்படிதான் பண்ணணும். வாழ்த்துவது என்பது சைவ மரபுல கிடையாது. அது சம்பந்தர் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சேக்கலார் சொல்வார். நம்ம எல்லாமே மாத்திரம் மணமக்களை சக்தியும் சிவமாக பாவித்து தான் நம்ம என்ன பண்றோம்? பூ போடுறது எதுக்கு? ஆசீர்வாதம் இல்லை, சிவபெருமானுடைய பாதத்துல பூவை போடுறீங்க, அப்படிதான் அர்த்தம். அச்சதையும் அப்படிதான். நீங்க மணமக்களை வாழ்த்தவோ இது பண்ணவே இல்லை. அது மாதிரி பாவனையினாலே செய்யும் பொழுது அந்த பலன் அவர்களுக்கு உண்டு. அது வாழ்த்துவதை விட சிறப்பு. அதாவது முனிவர்கள் போடுவதாக நினைக்கிறீங்க நீங்க. அந்த மஞ்சள் காந்தி அரிசி போடுவது முனிவர்கள் வாழ்த்தட்டும், நான் வாழ்த்தேன்னு சொல்லக்கூடாது. தேவர்கள் வாழ்த்தட்டும், பிதிர்கள் வாழ்த்தட்டும். இல்ல பாதத்துல போடுறதா சிறப்பு. அது சிவமும் சக்தியுமாக பாவிக்கிறீங்க இல்லையா, அப்ப பாதத்துல சிறப்பு. போடுறவங்க உயர்ந்த வகை. அதனால சொன்னாரு, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? ஒரு இல்லறத்தானுடைய கடமை என்ன? அந்த மூவரையும் தென்புறத்தார் தெய்வம். அதான் சொன்னாரு. பரிவில் எழுதினாரு, தேவர்கடன் வேள்வியாலும் முனிவர்கடன் கேள்வியாலும் தென்புறத்தார்கடன் புதல்வரை பெறுதலானும் இருக்கப்படுதலானும் எழுதுவார். அந்த 3 பேருடைய கடனை செலுத்துவதற்கு தான் கல்யாணமே பண்றோமா. கல்யாணம் எதுக்கு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாட் டு என்ஜாய் த லைஃப். அப்படிதான் சொல்ற. என்ஜாய் த லைஃப்னா உள்ள போறான், அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு ஸ்டேட்மெண்ட் வேற சொல்ல போறான். பெற்றோர்களுக்கு வாழ்த்துவது அவர்களும் பாவனை தான். அதாவது வாழ்த்துவதனால ஒன்றும் பிரயோஜனம் ஆக போகிறதே கிடையாது. நம்ம வாழ்த்துறதுனால ஒன்றும் பிரயோஜனமே. முனிவர்கள் தேவர்கள் பித்ருக்கள் வாழ்த்துவது தான் உண்மையான வாழ்த்து. அதனால இப்போ என்ன கேட்டால், அதனால தான் அந்த தாற்பயத்தையே புரிஞ்சுக்கணும்னா, அவன் பகீரதன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய மூதாதையர்களுக்கு நீர்க்கடன் செய்வதற்கு கங்கை வேணும்னு நினச்சான். அதற்காக பிரம்மதேவன் இடத்துல போய் கேட்டால், பிரம்மதேவன் சொல்லிட்டாரு, சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன்ட்டார். கங்கைகிட்ட போய் கேட்கும்போது கங்கைக்கு ஒரு செருக்கு வந்தது. கங்கை என்ன சொன்னா, நான் வர்றேன், ஆனால் என்னை தாங்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு ஆளை நீ தயார் பண்ணினா நான் வர்றேன்னா. இதுக்கு தான் கங்கைக்கு தந்தை அவர் கொடுத்த காரணம். என்னை தாங்கக்கூடிய சக்தி உள்ள ஆள் ஒருத்தரை நீ செலக்ட் பண்ணி வச்சுக்கோ, இல்லை நான் வந்தால் தாங்காது, ஊரே அடிச்சிருவேன். ஏன்னா 1000 முகம் அந்த செருக்கோடு தான் வர்றான். அந்த செருக்கோடு வரும்போது அந்த செருக்கை அடக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாரு, சந்திரனை எதுக்கு தாங்குறாரு? அடைக்கல பொருளை காக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய கடமை என்பதற்காக தான் சந்திரனுக்கு அடைக்கலம். கங்கை எதுக்கு வச்சாரு? அவருடைய செருக்கை எப்படி அடக்கினாரு? அவர் வருகிறாள் பூலோகத்தையும் 1000 முகத்தோடு வருகிறாள். அந்த 1000 முகத்தோடு வரும்போது செருக்கை அடக்குவதற்காக ஜடையில் அப்படி தாங்கினார். ஜடையில் தாங்கினவுடனே ஏதாவது கங்கை உள்ள அப்படின்னு வெளியில் வர முடியல. இப்போ என்ன சொன்னாரு, இந்த உலகத்தையும் அடிச்சு விடுவேன்னு வந்தார் செருக்கில். இவர் என்ன பண்ணாரு, அப்படியே ஜடையில் தங்கிட்டா வெளியில் வர முடியல அவளால். இப்போ ஜடைக்குள்ளேயே ஆப்பிட்டுக்கிட்டான். உடனே பகீரதன் கேட்டான், சுவாமி நான் நீர்க்கடன் செய்யணுங்கிறக்காக தானே கேட்டேன், இப்போ கங்கையே வராமல் போச்சேன்னார். உனக்கு நீர்க்கடன் தானே செய்யணும் அப்படின்னு 1 மயிரை மட்டும் எடுத்து விட்டார். அந்த 1 மயிரை தான் இப்போ வந்துட்டு இருக்கு, அதில் வர்ற கங்கை. இப்போ 999 எங்கே இருக்குது? ஜடக்குள்ளதான் என்ன இருக்கு. அதான் ஆகாய கங்கை. அந்த ஆகாய கங்கை வேலை, பூலோக கங்கை வேலை. அந்த ஆகாய கங்கை இருக்கே, அந்த ஆகாய கங்கை தான் பசுவினுடைய கோமியம். அதுக்காக தான் நம்ம செலுக்கிறதுக்காக. இந்த ஆகாய கங்கை உண்மையிலே எங்கே இருக்குது? பசுவினுடைய கோமியத்தில் இருக்கு. பசு மூத்திரம், அதில் தான் ஆகாய கங்கை இருக்கு. அதுக்காக அந்த கோமியத்துக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு.
கோஜலம்னு சொல்லணும், நாங்கள் கோமயம்னு சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. கோமயம் என்பது பசுவினுடைய மலம், கோமூத்திரம் என்பதுதான் பசுவினுடைய கோசலம். இதை தான் என்ன சொல்றாரு, 2 வார்த்தையில் வைக்கிறேன். அது எங்கே இருக்குது, அதாவது பசுவினுடைய உடம்புல என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குங்கிறது சிவ தர்மோத்திரம் கோபுரவியலில் வருது. நான் சொல்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பசு அந்த அந்த கருத்தை தான் அப்படியே சொன்னார். சண்டேஸ்வரனுடைய கருத்தில் பசுவினுடைய உடம்பில் எல்லா தேவர்களும் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து தான் பசுவினுடைய பெருமையை 3 பேர் நமக்கு நிலைநாட்டி காட்டினார். நான் அதான் சொல்வேன், நம்ம குழந்தைகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொன்னால் அங்கே எங்கேயோ பார்க்குதுங்க பிள்ளைகள்லாம். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட் அப்படிங்கிறாருலே அவர். நம்ம பிள்ளை கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படித்து ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட்னு அவர் தான் நினச்சிக்கிறோம். நம்மக்கிட்ட 3 நாயன்மார்கள் குட் ஷெப்பர்டு, திருமூல தேவ நாயனார், ஆனாய நாயனார், சண்டேஸ்வர நாயனார். 3 பேரும் பசுவினுடைய பெருமையை தானே விளக்கி காட்டுறாங்க நமக்கு. பசுவை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை காட்டிய நாயன்மார்கள் இந்த 3 பேரும். ஆகவே நம்மக்கிட்ட நல்ல மேய்ப்பர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இதை விட்டுட்டு யாரோ மேய்ப்பனுங்கன்னா அதை போய் ஆண் வாய்த்திருந்து பார்த்துக்குவீங்க அப்படின்னு நான் சொல்கிறது வழக்கம். அப்போ என்ன இந்த காட்சியை எப்படி சொல்கிறார் பாருங்க, ஒரு தேவாரத்தில் 2 வார்த்தை தான் வைக்கிறார். அப்போது அந்த கங்காதேவியாவோட சடையில் வரும்போது எப்படி வந்தா, மல்கி வந்தா. சடையை விட்டு போகும்போது புல்கிட்டா. மல்கி வந்தவள் புல்கி விட்டாள். ஜடையில் நடக்குது, ஜடையில் மேலே வரைக்கும் மல்குதல், ஜடையை விட்டு கீழே வந்து புல்குதல். இந்த ஒரு பெரிய பகீரதனுடைய அந்த கதையை 2 சொற்களில் போடுறார் ஞானசம்பந்த பெருமாள். மல்கு புல்கு வார்சடை. இந்த கதையினுடைய தாற்பயத்துக்கு ஞானசம்பந்தர் பயன்படுத்திய வார்த்தை ஒன்லி 2 வேர்ட்ஸ், மல்கு புல்கு வார்சடை. அந்த கங்கை மல்கி வருகிறாள், இங்கே புல்கி வருகிறாள் அப்படிங்கிறது அந்த நுட்பமான இடத்த எவ்வளவு அருமையாக அவர்கள் அப்படிதான். அதனால் இந்த புராணங்கள், அந்த அகமங்கள், வேதங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு பார்க்கும்போது தான் தேவாரத்தில் எவ்வளவு நுட்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத உணர முடியும். அது அவரவர்கள் படிப்புக்கு, அனுபவத்துக்கு, அருளுக்கு தகுந்த மாதிரி இன்னும் போகலாம், இன்னும் டீப்பாக. அதுக்கு மேலே எனக்கு மேலே விளக்கம் சொல்லிக்கு ஒருத்தர் இருப்பார். அந்த அளவுக்கு அது இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சொற்கள் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு இல்லையா இன்டர்வல் கொடுக்குறதுக்கு. ஆமாம், பொதுவாக உலகத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். உலகம் எப்படி உணரும்? உலகம் என்பது அப்படி சொல்லிருக்கேங்க இல்லையா? அப்படி சொன்னால் நமக்கு பொதுவாக எனக்கு சைவத்தினுடைய சிறப்பு வரணும்ல. அதாவது சைவத்தினுடைய சிறப்பை சொல்கிறது தானே நம்ம திருமுறைகள். நம்ம சொல்கிற சிறப்பு எல்லாருக்கும் பொருந்தின மாதிரி சொன்னால் அப்புறம் சைவத்துக்கு என்ன பெருமை இருக்குது? அங்கே அங்கே இலக்கணம் இடம் கொடுக்காது. உலகலாம், நான் சொன்னேன், உலகலாம் என்று ரெட்டுரம் அழிந்து கொண்டு அந்த 2 தடவை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் ஒன்று சேதன பிரபஞ்சம், இன்னொன்று அசேதன பிரபஞ்சம். இந்த 2ஐயுமே நான் சொன்னேன் இல்லையா, அசேதன பிரபஞ்சத்தை எப்படி இயக்குறார், சேதன பிரபஞ்சத்தை எப்படி இயக்குறார். நேற்று தான் சப்ஜெக்ட். சேதன பிரபஞ்சத்தை அவர் என்ன பண்ணுறாரு, செயல்படுத்துகிறார். அசேதன பிரபஞ்சத்தை காரியப்படுத்துகிறார் அப்படிங்கிறது நேற்று பார்த்தோம் இல்லையா. அதை ஞாபகிச்சுட்டே வரணும். நம்ம சொல்லக்கூடிய அந்த சைவத்தினுடைய நுட்பம் வருதான்னு பார்க்கணும் இல்லையா. பாட்டுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு மாதிரி சொன்னால் அது நுட்பம் இல்லையே. அப்போ தான் நம்ம பைபிளையே பாடிட்டு போகலாமே, ஏன் தேவாரத்தை பாடணும்? உலக சமயம் என்ற அந்த ஒரு நோக்கில் அது எதுக்கு உலக சமயம் சொல்கிறதுனால, அதாவது நம்முடைய நாம் சொல்லுகின்ற கருத்து உலகத்துக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறதானே ஒழிய மற்றவன் ஏற்றுக்கொண்டால்தான் நம்முடைய சமயம் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அப்படி ஒரு தாட் வந்தது, எம்மதமும் சம்மதம். என்னுடைய ஆசிரியர் சொல்ற, என் மதமே சம்மதம் சொல்லிடாம, எம்மதமும் சம்மதம், என் மதமே சம்மதம் அப்படி. அதாவது பிற சமயத்துக்காரங்களுடைய அவர்களை மதிப்பது என்பது வேறு, அது சோசியல். We respect others, but we don't agree others. இல்லையா, 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரெஸ்பெக்ட் வேற. அடுத்து இப்போ இன்னொரு அதே போல ஒரு திருக்குறள்ல 2 ஒன்று பெரிய புராணத்தை சொல்லியிருக்கிறேன், இன்னொன்று தேவாரத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போ திருக்குறளும் படாத பாடுபடுது.
ஏன்னா திருவள்ளுவர் இப்போ எல்லா கையிலையும் ஆப்பிட்டு படாத பாடுபட்டு இருக்கார். ஏன்டா திருக்குறளை சொன்னோம்னு அவருக்கே வருத்தம் வந்துருப்பா ஒருத்தர் சொல்ற விளக்கத்தை பார்த்தா. இப்போ திருக்குறளில் ஒரு இல்வாழ்க்கை அறத்தை ரெண்டாக பிரித்தார். அறம் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் பொருள், அப்புறம் இன்பம். அந்த அறம் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. இல்வாழ்க்கையிலிருந்து இல்லறம், இன்னொன்று துறவரம். இந்த ரெண்டுமே அறம்னு தான் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு திருக்குறள் அதை எழுதிக்கிட்டுங்க. திருக்குறள் 49வது குறளில் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன்பழிப்பதில்லாயில் நன்று அப்படின்னு ஒரு குறள். இந்த பரிமேலழகருக்கு உரை செய்கிறதுக்கு முன்னாடி சில உரையாசிரியர் இருந்தாங்க. பரிதியார், காளிங்கர், மணக்குடவர் என்று அவர்களும் பெரிய உரையாசிரியர்கள் தான். ஆனால் பரிமேலழகர் உரை வந்த பிறகு அறிஞர் உலகம் பரிமேலழகர் உரையைத்தான் எடுத்துக்கொண்டதை ஒழிய மற்ற உரைகளை அவைகள் பிரமாணமாக கொள்ளவில்லை. இப்போ இந்த பாடல்ல மற்றவங்க என்ன சொன்னாங்க? இந்த பரிமேலழகர் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், பிற உரையாசிரியர்களை பற்றி பெயர் சொல்ல மாட்டார். என்று இவ்வாறு உரைப்பாரும் உளர் அப்படிம்பார். அப்படியே ஸ்டைல். இவ்வாறு உரை செய்கிறவங்களும் இருந்திருக்கிறாங்க அப்படி சொல்லுவார். அதனுடைய சிறப்பு. இப்போ இந்த பாடல் என்ன சொன்னார்? அரண் மற்றவங்களாம் என்ன உரை சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டே வரி தான் ஈஸியாக ஞாபகம். இல்வாழ்க்கை அரண் எனப்பட்டதே அகுதும் பிறன்பழிப்பதில்லாயில் நன்று. இல்வாழ்க்கை தான் நல்ல அறம். அது பிறன் பழிப்புக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படின்னு தான் எழுதினாங்க மணக்குடவர், காளிங்கர் போன்ற உரையாசிரியர்கள்லாம். ஆனால் பரிமேலழகர் என்ன சொன்னார்? அப்படி சொன்னால் ரெண்டு குற்றம் திருவள்ளுவருக்கு வருதுன்னார். ஒன்று பொருட்குற்றம், இன்னொன்று சொற்குற்றம். நீ சொல்லு, அப்படி சொன்னீங்கன்னா குற்றம் யார் மேலே போய் சேருது தெரியுமா? உன் மேலே வரல, திருவள்ளுவருக்கு போய் சேருது குற்றம். அதான் அது பரிமேலழகருடைய இது. பரிமேலழகரை தான் இன்றைக்கி திருவள்ளுவர் உயர்ந்து காட்சியளிப்பதற்கே அவர் தான் காரணம். அதனால் அவளுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு கொடுத்தான். பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவசை நூலாமோ, நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமேலழகன் தெரித்த உரையாமோ தெளி அப்படின்னு அவருக்கு பெரிய சாட்டுக்கறி கொடுத்தான். அதோடு இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். அன்றைக்கு ஒரு நாள் விளக்குறேன்னு நினைக்கிறேன். நாவலர் பெருமான் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை. எவ்வளவு நூல்களுக்கு உரை எழுதினார். தேவாரத்துக்கு உரை எழுதக்கூடாதுன்னு மரபு இருந்தது, அது சரி ரைட்டு, அதை காத்தார். திருக்குறளுக்கு ஏன் எழுதலை? அதனால் அங்கே ஏன் எழுதலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த திருவள்ளுவருக்கு பரிமேலழகர் உரைதான் சரியான உரை என்பதை சைவ ஞானிகளே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால் அதில் போய் மறுபடியும் நம்ம குழப்படி பண்ணக்கூடாது. உங்கள் பாஷையில் சொல்கிறதா இருந்தால். அதனால் என்ன பண்ணார்? அவருடைய கடமை என்னவென்றால், அந்த திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரையும், திருவள்ளுவ மாலை, அந்த திருவள்ளுவ மாலைக்கு சரவண பெருமாளையருடைய உரை, ரெண்டும் சிறந்த உரை என்பதற்காக என்ன பண்ணார்? ரெண்டையும் பரிசோதித்து வெளியிட்டார். திருக்குறள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆறுவனால பரிசோதித்து வெளியிட்டது அப்படிதான் இருக்கும். எழுத்து பிழைகளை பார்த்தா வேறு தவறான எதுவும் எழுத்துறவன் தவறாக இருந்தால் அதை மட்டும் கரெக்ட் பண்ணி பரிசோதித்து வெளியிட்டது அப்படிதான் இருக்கும். அவர் உரை எழுதாத காரணம் அதுதான். ஏன்னா அதற்கு மேலே ஒரு உரை தேவையில்லை, அதுவே போதும். அது ஒரு அந்த உரையவே ஒரு நூலாகவே கொள்ளுகின்ற மரபு உமாவிசிவமே சொல்லிட்டார். நம்முடைய சந்தான குரவரில் ஒருவராகிய உமாவிசிவமே என்ன சொல்லிட்டார்? நான் பரிமேலழகருக்கு அப்புறம் வந்தவர் தான் சந்தான குரவர். ஏன்னா 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பரிமேலழகர். ஆகினாலும் என்ன சொல்லிட்டாரு? அவர் தமிழில் சொல்லும் பொழுது, வள்ளுவர் நூல் அன்பர் திரு வாசகம் தொல் காப்பியமே தெள்ளுவரி மேலழகன் செய்த உரை ஒன்னிய சீர் தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராரும்
தண்டமிழின் மேலாம் தரம் என்று பரிமேலோட இவர் சொல்றார், உமாவிசிவன் சொல்லிடுற. தமிழ் மொழியிலே தரமான நூல்கள் 6. அந்த 6 நூல்களையும் ஒருவன் கற்றால்தான் அவன் தமிழன் அப்படி சொல்லிட்டார். இந்த 6 நூல்களை ஒருத்தன் ஒழுங்காக படிச்சிருந்தாதான் அவன் தமிழன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதில் வள்ளுவர் நூல், அன்பர் திரு வாசகம் தொல்காப்பியமே, தெள்ளுவரி மேலழகன் செய்த உரை, பரிமேலோட உரையவே ஒரு நூலாகவே சொல்லிவிட்டார். இது உமாவிசிவத்தினுடைய தனிப்பாடம், அவருடைய வரலாற்றில் வருது. அது உமாவிசிவம் தான் செய்தது என்பது நம்முடைய சைவ மரபு. நம்ம டாக்டர் அவர்கள் 23, 24 நடக்கக்கூடிய லண்டன் மகாநாட்டில் உமாவிசிவம் உணர்த்தும் உலகளாவிய சைவம் என்ற தலைப்பில் தான் அவருடைய பேச்சு இருக்கிறது. இந்த தீமே சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் லண்டன், அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஹிந்து டெம்பிள்ஸ் என்று ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் லண்டனில். அவர்கள் ஆண்டுதோறும் ஜூலை அல்லது ஆகஸ்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, 2 days. சனிக்கிழமை விம்பிள்டன் பிள்ளையார் கோயில் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை லூசியம் சிவன் கோயிலில் நடக்குது. அந்த 2 மகாநாட்டிலையும் நம்ம டாக்டர் அவர்கள் உரை நிறுத்துகிறார்கள். இந்த மகாநாட்டுடைய தீமே என்னென்னா உமாதி சிவம் உணர்த்தும் உலகளாவிய சைவம் என்று தான் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் தீம். ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமான ஆள். உமாதி சிவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஏன்னா அவர் தான் தெளிவாக சைவ சித்தாந்த கொள்கையில் வரையறுத்து சொன்னேன். அது மட்டுமல்ல, அவர் டாக்டர் ஜியு போப் அவரை பற்றி சொல்லும்போது சொல்வார், த ஏப்ளஸ்ட் ஆஃப் சித்தாந்தா ஸ்கூல்மேன் அப்படின்னு டாக்டர் ஜியு போப்பே புகழ்கிறார். அவர் உமாசிவத்தை பற்றி புகழும்போது த ஏப்ளஸ்ட் ஆஃப் சித்தாந்தா ஸ்கூல்மேன், அதாவது அவரை தெரிந்த பிறகுதான் எனக்கு சித்தாந்தமே நல்லா புரிஞ்சுதுங்கிற மாதிரி பேசுகிறார். வாங்க. ஆகவே இப்போ இந்த குறளுக்கு அது மாதிரி உரை சொன்னால் அதெல்லாம் நம்ம சிந்திக்க போகிறோம். இது முடிய போதா கேசட் கேளுங்க. இப்போ நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளை ஏன்னா இன்றைக்கி சிந்தனை கூட என்னென்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு தவறான ஒரு போக்கு இருந்துக்கிட்டு இருக்கு சைவ உலகத்தில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நூலை படித்து நூலாசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறது இல்லை. அதான் இன்றைக்கி உள்ள ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, திருக்குறளை படித்தாலும் சரி, தேவாரத்தை படித்தாலும் சரி, திருவாசகத்தை படித்தாலும் சரி, இன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்ன ஆகி போச்சுன்னா, எப்படி பார்க்குறாரு இன்றைக்கி படிக்கிற ஒரு புலவரோ அறிஞரோ எப்படி பார்க்குறாருன்னா, நான் நினைக்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா. இன்னைக்கு அதுதான் காரணம். தேவாரத்தை எடுத்து நான் நினைக்கிறத ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரா, நான் நினைக்கிறத மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரா, இப்படிதான் நூல்களை படிக்கிறோம். உண்மையா இல்லையா? எப்படி படிக்கணும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கோ, அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கோ, அதை படிச்சுட்டு அப்புறம் சிந்தி. படிக்காமையே எதையுமே படிக்காமல் இல்லையா, நாம் என்ன சொல்கிறோம், நான் நினைக்கிறது வள்ளுவர் சொல்லியிருக்காரா, நான் நினைக்கிறத கம்பர் சொல்லியிருக்காரா, இப்படி தான் இன்றைக்கி ஆராய்ச்சிங்கிறது அப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா. நூலாசிரியருடைய உள்கடை என்ன, அதுக்கு நம்முடைய தமிழ் இலக்கணமும் தர்க்கமும் இடம் கொடுக்குமா, அதை பார்க்கணும். நீ ஒரு விளக்கம் சொல்லலாம், அந்த விளக்கத்திற்கு இலக்கணம் இடம் கொடுக்குமா, தர்க்கம் இடம் கொடுக்குமான்னு சிந்திக்கணும் இல்லையா. அவர் சொன்னார், பரிமையோடு என்ன சொன்னார், இந்த மணக்குடவர் பருதியார் காளிங்கர் சொன்ன உரையெல்லாம் தப்புன்ட்டார். அதுக்கு என்ன காரணம் என்றால், அவர் சொன்னார், அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன்பளிப்பதில்லாயில் நன்று என்று நீ சொல்வதற்கு இவ்வாறு உரை சொன்னால் என்ன பொருட்குற்றம் வருகிறது என்றால், அப்போ துறவரம் சரியில்லை என்றல்லவா வரும். இல்லறமே சிறந்த அறம்னு சொல்லிட்டாருன்னா துறவரம் வாட் ஹேப்பன் டு துறவரம். துறவரத்தை படித்து பேசுகிறாரா திருவள்ளுவர்? துறவரத்தை பற்றி 13 அதிகாரம் பாடியிருக்காரே. 13 அதிகாரத்தில் துறவிகளுடைய பெருமையை தானே சொல்றார் திருவள்ளுவர். அப்போ நீ அவ்வாறு கொண்டால், அப்போ திருவள்ளுவருடைய கருத்து இதுவாக இருந்தால், அப்போ துறவரத்தில் துறவிகளை பற்றி சிறப்பாக சொன்னது தவறாகிவிடுமே. அரணெனப்பட்டதே வாழ்க்கை என்று சொன்னால் அது வருமே. இப்போ பொருட்குற்றம் யார் மேலே வருது? வள்ளுவர் மேலே வருது. இப்போ துறவரமே பாடாமல் போயிருந்தா ஓகே. திருவள்ளுவர் துறவியை பற்றி பாராட்டவே இல்லை.
அவங்களுக்கு ஒரு அதிகாரமே பாடாமல் போயிருந்தாரா நீ சொல்கிறது கரெக்டு. 13 அதிகாரம் 130 பாடலில் துறவிகளை எங்கேயோ கொண்டு வைக்கிறார் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில். அப்போ இல்லறம் தான் சிறப்பு, துறவரம் தீது என்றாலோ வந்துவிடும் அப்படி உட சொன்னால். ஆகவே அப்படி இல்லை என்று சொல்லி என்ன எழுதினார் என்றால், அங்கே இது பொருள் குற்றம். சொற்குற்றம் என்ன வருது? அதான் இலக்கணம் படிக்கணும். சொற்குற்றம் என்ன வருகிறது என்றால், சொற்குற்றம் ஒன்று வருகிறது. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இந்த ஏகாரம் எதை உணர்த்துகிறது? அது தேற்ற ஏகாரமா பிரிநிலை ஏகாரமான்னு முடிவு பண்ணு. நீ சொல்றபடி என்ன அது? அரண் எனப்பட்டதே என்றால் அது தேற்றம், இதுவே சரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் தமிழ் இலக்கணம் இன்னொன்று இருக்கு, பிரிநிலை என்று ஒன்று இருக்கிறது. அடுத்து அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இந்த இல்வாழ்க்கையை சுட்டுவது திருவள்ளுவருடைய கருத்தாக இருந்தால் அதுக்கு அடுத்தால எப்படி சொல்லியிருக்கணும்? இகுதும் தானே சொல்லியிருக்கணும். இந்த அடிப்படை இலக்கணம் கூடாம திருவள்ளுவர் தெரியாமல் இருக்கும். இது ஒரு இலக்கணம் படிக்கிற நர்சரி பையனுக்கே தெரியுமே அண்மை சுட்டு என்ன செய்மை சுட்டு என்னன்னு. அண்மை சுட்டுக்கும் செய்மை சுட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு இலக்கணம். இது வந்து இலக்கணத்தில் ஏதோ பிரைமரி இதெல்லாம். அப்போது அது திருவள்ளுவருக்கு அந்த இல்வாழ்க்கையை சுட்டுவதே நோக்கமாக இருந்தால் அகுது என்ற செய்மை சுட்டில் சொல்லியிருக்க கூடாது, இகுதும்னு சொல்லியிருக்கணும் என்று. இன்னும் கொஞ்சம் இல்லை, நிறைய சிறப்புகள் இருக்குது. நாவலர் எப்படி பின்னாடி சொல்கிறாருங்கிறதை நான் சொல்லணும். ஏன்னா அந்த கருத்துக்களை நம்ம நூல்களை இன்றைக்கு வந்து நூல்களை வந்து எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை நம்ம சிந்திக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன இடைவேளை. நம பார்வதீபதையே மகாதேவ. நம பார்வதீபதையே மகாதேவ. ஆகவே அவ்வாறு பொருள் கொண்டால் சொற்குற்றம் பொருட்குற்றம் என்ற 2 குற்றம் வள்ளுவர் மீது ஏறுகிறது. அது அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுக்கு அடுத்த வார்த்தை தானே வருது. அப்போ இகுதும் தானே சொல்லியிருக்கணும், அண்மை சுட்டில் சொல்லணும். ஆனால் செய்மை சுட்டில் சொல்கிறேன். இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அகுதுன்னு மட்டும் சொல்லலை, அகுதும் அப்படிங்கிற ஒரு உண்மை சொல்கிறேன். அப்போ தமிழ் இலக்கணத்தில் என்ன, உண்மை வந்து 8 விதமான பொருளில் வரும். ஒரு உண்மை வந்து 8 விதமான பொருளில் வரும். அப்போ உண்மைக்கு பொருள் இல்லாமல் போயிடுது. இந்த உண்மை எதை தழுவுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆகவே பொருட்குற்றம் என்ன, இல்லறமே நல்லது என்று சொல்லிவிட்டால் துறவரம் தீது என்று வரும். அது வள்ளுவருடைய கருத்தாக இருந்தால் துறவரவியலே பாடாமல் போயிருக்கணும் அவர். ஆனால் துறவரவியலை சிறப்பாகத்தான் பாடுகிற 13 அதிகாரங்களில். ஆகவே வள்ளுவருடைய கருத்தாக இருக்க முடியாது. ஆகவே என்ன எழுதினார் அவர்னா, ஏகாரம் பிரிநிலை. ஒரு ஏகாரம் அந்த காலத்தில் தமிழ் அப்படி தான் படித்தாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாட்டுக்கு பொருள் சொல்ல மாட்டாங்க, பொருள் சொல்லவே மாட்டாங்க. என்ன கேட்பாங்க, முதல்ல ஒரு பையன்கிட்ட ஐயா மாதிரி அந்த காலத்துல எல்லாம் தமிழ் சொல்லிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ஏகாரம் என்ன பொருளில் வந்தது, உண்மை என்ன பொருளில் வந்தது சொல்லு அப்படின்னா. முதல்ல யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் தான் மீனிங். இங்கிலீஷும் அப்படிதான், இங்கிலீஷும் அதே மாதிரி தான். லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணால் முதல்ல என்ன பண்ணணும், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பாசிங். மீனிங் செகண்டரி தான், அந்த பாசிங் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அந்த சென்டென்ஸில் அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. சப்போஸ் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க, ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொன்னால் வாட்டர் இஸ் அ நவுன், ட்ரிங்கிங் இஸ் அ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இங்கே எப்படி சொல்லணும், ஆனால் அங்கே ட்ரிங்கிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஆனால் என்ன பண்ணுது, அது ட்ரிங்கிங் வாட்டர்னு அந்த வாட்டரை வந்து குவாலிஃபை பண்ணுது நவுனை. அப்போ எப்படி சொல்லணும் அங்கே கிராமர், ட்ரிங்கிங் இஸ் அ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், here does the function of an adjective. So present participle used as adjective அப்படி சொன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதான் இங்கிலீஷ், that is called parsing. இங்கிலீஷ்லையும் வச்சிருக்கலாம். அந்த பார்சிங்கை தான் என்ன பண்ண தமிழில் இலக்கண குறிப்புன்னு. இங்கிலீஷ்காரன் பார்சிங்னா நம்ம இலக்கண குறிப்புன்னு சொன்னோம். இந்த இலக்கண குறிப்பை தெரிந்து கொண்டு தான் பொருளுக்கு செல்ல வேண்டும்.
அப்போ என்ன வருது, அங்கே ரெண்டு, ஒரு ஏகாரம் ஒரு உண்மை. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறேன்? என்ன சொன்னாரு, அரணப்பட்டதே என்பது ஏகாரம் பிரிநிலை. அடுத்த கேள்வி என்ன வரும், எதுல இருந்து பிரிக்குது? இதனால் பிரிக்கப்பட்டது துறவரம் ஆகலின் அகுது என்னும் சுட்டு அதல் மேல் நின்றது. பிரிநிலை இதனால் பிரிக்கப்பட்டது துறவரம் ஆகலின் அகுது என்னும் சுட்டு அதன் மேல் நின்றது. அப்போ அந்த அப்ப என்ன, அகுது என்ற அண்மை சுட்டுல சொல்லாம, இகுதுங்கிற அண்மை சுட்டுல சொல்லாம அகுதுங்கிற செய்மை சுட்டுல சொன்னதுனால அந்த சுட்டு இல்வாழ்க்கையை உணர்த்தவில்லை. பின்னாடி வரக்கூடிய துறவரத்தை தான் சொல்லுது. தேட்டுன்னா தேட் வேற, திஸ் வேற இல்லையா இங்கிலீஷ்ல. அப்புறம் உண்மையை வேற போடுறாரு, அகுதும். அது என்னது என்றால் அது எதிரது தடியே இச்ச உண்மை. பின்னாடி வரக்கூடியதை இப்பயே தழுவுது இல்லையா, எதிரது தடியே இச்ச உண்மை. அப்படி சொன்னா என்ன வருது, சொற்குற்றமும் வரல, பொருட்குற்றமும் வரல. நீ அது மாதிரி அர்த்தம் சொன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த குற்றம் யார் மேல போய் ஏறுது, ஓ மேல ஏறினா பரவாயில்லை, திருவள்ளுவருக்கு இலக்கணம் தெரியாதுன்னு புரிவாயிருது. திருவள்ளுவர் தொல்காப்பியத்தை ஒழுங்கா படிக்கல அப்படிதானே சொல்லணும். அதனாலதான் நூல்ல பாடம் கேட்கல அப்படி சொன்னாங்க, அந்த இடத்துல சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, பிறன் பழிப்பு என்பது என்ன, கூடா ஒழுக்கம். அந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஒரு இல்வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு எது தேவையானது என்னதுன்னா பிறன்மனை நோக்காமை, அப்புறம் கூடாமை, அதாவது ஒழுக்கம் இல்லாத பெண்களோடு தொடர்பு கொள்ளுது, அதான் கூடா ஒழுக்கம். பிறன்மனை என்பது இன்னொருடைய மனைவியை நாம் இச்சிப்பது, அதான் பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னா திருவள்ளுவர். என்ன ஆகவே அது பிறன்பளிப்பது இல்லாயில் நன்று. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்கே சொல்ல வர்ற கருத்து என்னவென்றால், அதாவது இல்லறத்தை விட அந்த துறவரத்தை மேற்கொள்ளுகிறவன் எப்படி இருக்கணும், பிறருடைய பார்வையில் அவன் ஒழுக்க சீரனாக இருக்கிறான் என்பதை ஊர் மக்கள் நம்பணும். அதான் முக்கியம். இல்லறத்துக்கும் துறவரத்துக்கு என்ன, நான் ஒழுக்கமாக இருக்கிறேன்னு என் மனைவி நம்பினா போதும், என் இல்லறம் சிறப்பாக இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரி நம்பணும்னு அவசியம் இல்லை. ஆனா துறவிக்கு என்ன சிறப்பு என்றால், அதாவது அவர் ஒழுக்கமாக வாழ்ந்தால் மட்டும் காணாது, அவர் ஒழுக்கமாக வாழ்கிறார் என்பதை மக்கள் நம்ப வேண்டும். அது சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கூடாது. சரிதான் சார், அன்னைக்கு ஏன் அந்த வீட்டுக்கு அவர் போனாரு, அங்க போய் 3 மணி நேரம் அவருக்கு என்ன சார் வேலை அவங்க கேட்பாடு ஒரு கேள்வி. அதனாலதான் அங்கே அந்த பிறன் பழிப்பு இருக்கே, அந்த பிறன் பழிப்பு இல்லாத துறவர வாழ்க்கை சிறந்தது. பிறன் பழிப்பது இல்லாயில் நன்று. கண்டிஷன் இதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ளிகேஷன் இருக்கு. இது வாழ்க்கையை விட அந்த துறவரத்துக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ளிகேஷன் என்னவென்றால், அது சட்டத்தில் சொல்லுவாங்க. ஒரு சட்டத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கணும்னா, ஜஸ்டிஸ் justice should be administered, but justice it has to be seems to be administered மா. ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறவனுக்கு அந்த ஜட்ஜ் நல்லா தான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கார். ஜஸ்டிஸ் seem to have been administered ஒரு சட்டத்தில் ஒன்று சொல்கிறான். அதே போல் அது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்று சொன்னால், இப்போ என்னது வள்ளுவருக்கு அப்போது அப்படி சொல்லும்பொழுது என்ன சிறப்பு வருது, இந்த திருவிழா பரிமேல உரைக்கு ஏன் சிறப்பு வந்ததுங்கிறது இப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏன் இப்போ பரிமேல உரையை அவ்வளோ தூக்கி வச்சு நம்ம பெரியவங்கள்லாம் நாவலர் போன்றவர்களே ஏன் அப்படி தூக்கி வச்சு ஆடினார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் அதாவது மூட நம்பிக்கைன்னு நினச்சிடக்கூடாது நீங்கள். அது இன்றைக்கி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்னா, பரிமேல உரை சிறந்தது என்று சொன்னால் என்ன சொல்லுவான், நீ பாப்பானோட கைக்கூலி. பரிமேலழகன் ஒரு பாப்பானுக்கு தான் எழுதியிருக்கான். இது மாதிரி என்ன பண்ணுறாங்க, உண்மையை சொல்கிறவனுக்கு ஒரு முத்திரை குத்திடுறான் இல்லையா? சில விஷயத்தை நீங்கள் சொன்னால் தமிழ் துரோகின்றாங்க இல்லையா? அது
அது இன்னைக்கு ஒரு பெரிய உண்மையை சொன்னால் அப்படி சிக்கல் வந்துடுது. யூ வில் பி பிராண்டட். இல்லறவியல்ல ஏன் துறவரத்தை பற்றி கலைப்பார் அப்படின்னா, அதாவது என்ன சொல்றாருன்னா, கம்பேரிசன் வருது இல்லையா, அந்த இந்த இடத்துல என்ன வருதுன்னா, நான் ரொம்ப காலையில் நல்ல அருமையான கேள்வி கேட்குறீங்க. அங்கே ஏன் கேட்குறாருன்னா, அந்த சொல்லும்பொழுது அந்த ஆஸ்பெக்டில் அதை கம்பேரும் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்ல வேண்டியது, ஒப்பு நோக்கி சொல்லுவதற்காக அங்கே பூரா சொல்லலை. பலன்பளிப்பதில்லாயில் அது நன்று அப்படின்னு ஒரு ப்ரொவைடட்னு போட்டாங்க சட்டத்தில், ப்ரொவைடட் அப்படிங்கிறாங்களே அது போல. ஆனால் அது போல விரித்து சொல்லலை அவர், பூரா சொல்லி அதுக்கு மேலே சொல்லலை இல்லையா, அதை அப்போ அங்கே சொல்லிக்கிறேன் சார். இப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இதை தான் என்ன பண்ணார் ஔவையாருடைய வாக்கில், ஔவையார் என்ன சொன்னால், இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு சொன்னார். இதுக்கு எல்லாம் தப்பாக அர்த்தம் பண்ணாங்க. இது ஔவையாருடைய கொன்றை வேந்தனில் வருது, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இப்போ இந்த ஔவையாருடைய நீதி நூலுக்கு பெரிய பெரிய அறிஞர்கள் தமிழ்நாட்டில் உரை எழுதுனாங்க. அதாவது நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய தமிழறிஞர். அவர் எங்கள் மேலை சிவபுரி தமிழ் கல்லூரின்னு ஒன்று இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில். அந்த தமிழ் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக ரொம்ப நாள் பணியாற்றினவர். நல்ல இலக்கியங்கள் நல்லா படித்தவர் தான். அவர் தான் சிலப்பதிகாரம் அடியாருக்கு நல்லார் உரையை அவருடைய அடிக்குறிப்போடு வெளியிட்டவர், மிகப்பெரிய அறிஞர். அவரே என்ன சொல்லிவிட்டார், இந்த குறளுக்கு உரை எழுதும்போது, அவர் இந்த நீதி நூலுக்கும் உரை எழுதியிருக்கிறார். அப்போ இல்லறம் அல்லது நல்லறம் என்று, இல்லறத்தை தவிர மற்றது அறம் நல்லது இல்லைன்னு எழுதி வச்சிட்டார். இப்போ இங்கே அது கேள்வி தான் இங்கேயும் வருது, ஔவையார் அப்படி சொல்கிறாரு. அப்போ இல்லறம் அப்படின்னு சொன்னால், இதை தான் நாவலர் பெருமானுடைய சிறப்பாக தான். இதே குறளுக்கு நாவலர் என்ன உரை எழுதினார், இந்த ஔவையாருடைய வாக்குக்கு நாவலர் என்ன எழுதினார்னு கேட்டால், என்ன அவர் அதை எப்படி கண்ணடி செய்யணும் தெரியுமான்னார். ஏன்னா இல்லறத்தை தவிர வேற அறம் நல்லது இல்லைன்னு சொன்னால் அவரையே அட்டாக் பண்ணுது முதல்ல. இல்லையா, அவரே இல்லறத்துல இல்லாதவர் தானே. அதனால சொன்னாரு, உனக்கு தமிழுக்கு அர்த்தம் பண்ண தெரியல, என்ன தெரியுமான்னாரு, அதை எப்படி அர்த்தம் பண்ணணும், இல்லறம் நல்லறம் அல்லது அன்று. கொண்டு ஊட்டு இருக்கு இல்லையா, இப்போ அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும், அது அன்பு பண்பு அறம் பயன், அதை நிரல் நிறையாக தான் அர்த்தம் பண்ணணும். அன்பு பண்பாகவும் அறம் பயனாகவும் இல்லற வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா. இல்லறத்தினுடைய கேரக்டர் என்ன, அன்பு. அவன் என்ன சொல்ல வர்றார் திருவள்ளுவர் அங்கன்னா, ஒரு குறிப்பை வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, உன்னுடைய ஃபேமிலி லைஃப்பில் நிறைய மேரிட் லைஃப் ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன காரணம், ஒரே காரணம் தான். அதுதான் சொல்றார் திருவள்ளுவர், இல்லற வாழ்க்கையில் உன்னுடைய இன்டெலிஜென்ஸை அப்ளை பண்ணாத. டோன்ட் அப்ளை யுவர் இன்டெலிஜென்ஸ். புரியுதா, நல்லா புரிஞ்சிருச்சு, நீ சிரிக்கிறதே தெரியுது. அதாவது இன்டெலிஜென்ஸை எங்க காட்டணும், ஆஃபீஸில் ஃபைலில் காட்டலாம். ஆனால் we should not apply your intelligence to your wife. அதான் அதனால சொன்னாரு, இல்லற வாழ்க்கை அறிவை பற்றி எவ்வளோ பேசுகிறார் திருவள்ளுவர், அறிவுடமே பேசுகிறார். ஆனால் இங்கே வரும்போது என்ன சொன்னார், அன்பும் அறிவும் உடைத்தாயின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. அன்பும் அறிவும் உடைத்தாயின் அது எண்டின் டைவர்ஸ் தான். ஏன்னா அந்த அறிவு என்பது அன்றாட வாழ்க்கையில் விட்டு கொடுத்து கொண்டு, அதாவது கணவனை விட நான் கெட்டிக்காரின்னு அவர் ட்ரை பண்ணக்கூடாது. அதே போல் மனைவியோட நான் கெட்டிக்காரன்னு ப்ரூவ் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றும் இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணவே இருந்தோம்னா என்ன ஆகும், திடீர்னு ஒரு நாளைக்கு மனைவி எதையோ ஒன்று சொல்லுவாள். எனக்கு என்ன தோணுன்னா, நேற்று வரைக்கும் இப்படி பேசலையே அப்படியே யோசனை பண்ணுவான். சொல்லிட்டு காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். முந்தா நாள் அவங்க அம்மா வந்துட்டு போனா, அவங்க அம்மா வந்து பிறகுதான் இப்படி பேசுறா. இதனுடைய ஃபைண்டிங்.
அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்கா. இதான் என்னது, இல்வாழ்க்கையில் அறிவு அப்ளை பண்றது. அதான் சொன்னார் திருவள்ளுவர், இல்வாழ்க்கையில் அந்த இல்வாழ்க்கையை பற்றி பேசும்போது அறிவே எடுத்துருவார் அவர். அதுதான் அதைத்தான் என்ன சொன்னார், அச்சம் மடம். மடம் என்பது அதுதான். மடம் என்பது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, மடம்ங்கிறது இடத்துல இவங்க உடனே பெண்களையெல்லாம் அப்படி தான் அடிமையாக வச்சுருந்தாங்க, உடனே படிக்க வைக்கல, அதுதான் மடம்னு சொன்னாங்க. அந்த மடமெல்லாம் இப்போ நடக்குமாம்மா நம்ம ஆள். அந்த மடம்னா என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை கணவனுக்கு தெரியாத விஷயம் தனக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை இக்னரன்ஸ் மாதிரி காட்டிக்கணும். அதான் உண்மை. மடம் அப்படியா எனக்கு தெரியாது கணவன் சொன்னால் இவ சொல்லுவா, உங்களுக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு. அப்ப தனக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கூட தான் தெரியாத மாதிரி நக்கடிக்க. அதுதான் இல்லற வாழ்க்கை சிறப்பு. அதுதான் மடம்ங்கிற அந்த இடத்துல என்னன்னா அதுதானே ஒழிய படிக்காம இருக்கிறது அப்படி அர்த்தம் இல்லை. அதுபோல் இந்த இல்வாழ்க்கையில் அப்படி சொன்னார். இங்கே அதே போல் இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ நாவலர் ஏன் சொல்கிறாருன்னா, அப்போ என்ன செய்றீங்க, அன்பு பண்பாகவும் அறம் பயனாகவும் அப்படிங்கிற அந்த குறளை நிரல் நிறைன்னு பேர் தமிழ் இலக்கணத்தில். அதே போல் இங்கே என்ன சொன்னார் நாவலர், என்ன கேட்குறாரு, ஏன் இப்படி பொருள் கொள்ளணும் தெரியுமா உனக்குன்னார். இல்லறம் நல்லறம். இந்த இல்லறம் நல்லறம் என்பதற்கு நல்ல அறம்னு பொருள் பண்ணலாமான்னு பண்ணக்கூடாது சொல்ல. என்ன காரணம் சொல்றாரு, அறத்துல நல்ல அறம் கெட்ட அறம்னு இருக்குமாடா கேட்குற. அறம் என்று சொன்னால் அறம்னு சொன்னாலே நல்லதுன்னு அர்த்தம். அப்ப அறத்துக்கு ஆப்போசிட் மரம் இல்லையா தமிழ்ல. அறத்துக்கு ஆப்போசிட் என்ன, மரம். மரம் என்பால் வீரம்னு ஒரு அர்த்தம். அறம் அல்லாதவைகளுக்கு மரம்னு பேர். அறத்துக்கு ஆப்போசிட் மரம். அதெல்லாம் தமிழ் இலக்கணத்துல தமிழ் சொல்லு அதானே இருக்கு. இன்னொன்று சொல்லுவேன் நான், ஆரியர் என்பதற்கு எதிர்ப்பதம் என்ன. இப்பெல்லாம் ஆரியர்னா திராவிடருங்க நான் எதிர்ப்பதம். எங்கள் ஊரில் சொல்லுவேன் வேடிக்கையாக, நீதி அநீதி, தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், சுத்தம் அசுத்தம் அப்படின்னு ஒரு. அதே போல நான் சொல்றேன் திமுக அதிமுக. தமிழ் அப்படி வராது. வடமொழியில தான் அப்படி வரும் நகரம். தமிழ்ல அப்படி வராது. அதனாலதான் முதல் குறளையே ஆதி என்பது வடமொழின்னு சொல்ற காரணம் என்னன்னா, ஆதிக்கு ஆப்போசிட் வந்து அனாதி தான். தமிழ் இல்லாமல் அப்படி வராது. நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ் சம்ஸ்கிருதத்தில் உள்ளது. நகரம் நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ். அங்கே தமிழில் அப்படி கிடையாது. ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக இருக்கும். அறத்துக்கு ஆப்போசிட் மரம். அப்போ அறம் என்று சொன்னாலே ஆல் வெர்ச்சியூஸ் தான் அர்த்தம். அதில் ஒரு நல்ல அறம் கெட்ட அறம்னு ஒரு அப்ஜெக்டிவ் வருமா? நாவலருடைய அதான் நாவலர். அங்கே என்னன்னா, நல் என்ற அடைமொழி எளிமை குறித்து வந்தது. இல்லறம் நல்லறம் என்றால் நல்ல அறம் அர்த்தம் இல்லை, எளிமையான அறம். ஏன்னா ஐம்புலன்கள் அடக்கணும்னு அவசியம் இல்லை. துறவரத்தில் ஐம்புலன்கள் அடக்கணும். துறவரத்தில் ஐம்புலன்கள் அடக்க வேண்டியதில்லை. அப்ப எளிமைதான் அது. ஆகவே இல்லறம் நல்லறம் என்றால் இல்லறம் எளிமையான அறம், அல்லது ஏனை துறவரம் அது எளிமையானது அன்று. என்ன நாவலர்னா நாவலர் தான். அப்போ அப்படியா சொன்னாதான் சொற்குற்றமும் வராது, பொருட்குற்றமும் வராது. இல்லறம் நல்லறம். இந்த கொண்டு கூட அப்படி பண்ற. இல்லறம் அல்லது நல்லறம் என்று. இல்லறம் நல்லறம். இல்லறம் எளிமையான அறம், அல்லது துறவரம் எளிமையானது அன்று. அதுதானே ஒழிய மற்றபடி அது அறம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்போ பாருங்க, அந்த அதோட இன்னொன்று என்ன சிக்கல் வருது. ஒரு சைவன் அப்படி சொன்னா என்ன சிக்கல் வருது. ஞானசம்பந்தர் வாக்கு பொய்யாயிரும். அவர் என்ன சொல்லாரு,
இல்வாழ்க்கையில் மனைவியோடு ஒருவன் வாழுகிறது இல்லையா? மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை சொல்றாரே. ஒரு இல்லறம் என்பது ஞானத்தை அடைவதற்கு தடை இல்லை. எண்ணில் எண்ணில் என்ன அர்த்தம்? இஃப் யூ எக்ஸாமின் அர்த்தம். அந்த இடத்துல எண்ணில் என்றால் என்ன அர்த்தம்? இஃப் யூ ஃபர்தர் எக்ஸாமின். தமிழுக்கு இப்படி இங்கிலீஷில் அப்படி தான் அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கும். எண்ணில்லாம் கவுண்டிங்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது, அதுதான் சொல்கிறேன். எண்ணில் என்றால் இஃப் யூ எக்ஸாமின் இந்த ப்ராப்பர் வே. எண்ணில் நல்ல வீடு பேற்றுக்கு இது தடையில்லை. எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அப்போ இல்லறம் ஞானத்தை கொடுக்கும், அது ஞானத்தை அடைவதற்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டாரு ஞான சம்பந்தர். அப்போ அந்த குற்றமும் வருது இல்லை. அப்போ இல்லறம் துறவர் ரெண்டும் சிறந்தது தானே. ஆகையினால அப்படி சொன்னால் தான் அந்த பொருள் சிறக்கும். ஆனால் ஒவ்வொன்றுக்கு என்ன, ஒவ்வொரு அறத்திற்கும் சில இலக்கணங்கள் விதித்திருக்கிறார்கள். அந்த இலக்கணம் இல்லறம்னா இப்படி இருக்கணும், துறவரம்னா அப்படி இருக்கணும். அதை தான் இவர் என்ன பண்ணுவார்னா, நம்முடைய குமரகுருவ சுவாமிகள் சிதம்பரம் மும்மணி கோவைங்கிற நூலில் இல்லறத்துக்கு என்ன ரிக்வைசிட்ஸ், துறவரத்துக்கு என்னென்ன ரிக்வைசிட்ஸ் படிச்சு பட்டியல் போட்டு காட்டுவார். ஒரு இல்லறம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு துறவரம் எப்படி இருக்க வேண்டும். அப்படி ஒழுகினால் இதுவும் அறந்தான் அதுவும் அறந்தான். அங்கே இன்னொரு செய்தியை நம்ம சட்டத்தண்ணி ஒரு கேள்வியை கேட்டார், ஒரு அருமையான கேள்வி. அன்றைக்கி சொன்னேன். இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன், பெண்களுக்கு துறவு விதிக்கப்படவில்லை. துறவு ஆண்கள் தான் மேற்கொள்ளலாமே ஒழிய பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. பெண்கள் கட்டாயமாக திருமணம் ஆகிதான் இருக்க வேண்டும் என்பதுதான் சைவத்தினுடைய. ஆகையினால தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், சைவ இலக்கியங்களில் பெண் துறவிகள் பற்றி கேரக்டரே வராது. மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் பாருங்கள், பெண் துறவிகள் வருவாங்க. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் இந்தியாவை எடுத்தீங்கன்னா குஜராத்தில் ஜெயின்ஸ் இருக்காங்க. ஜெயின்ஸ் பெரிய மில்லியனர்ஸ். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைன இந்துக்களும் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஜெயின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மரபு உண்டு. என்னன்னு கேட்டால், நிறைய பொம்பளை பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா ஒரு குழந்தைய துறவுக்கு தானம் பண்ணிடுவாங்க. ஜெயின்ஸில் இன்றைக்கும் இட்ஸ் பீயிங் அப்சர்வ் ஈவன் டுடே. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாம்பே போன தமிழ்நாட்டில் அது கிடையாது, தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒரு பெரிய விழாவாக செய்வாங்க, ஒரு கல்யாணம் மாதிரி செய்வாங்க. அந்த நிறைய பெண்கள் இருக்க வீட்டில் ஒரு பெண்ணை சமயத்துக்குன்னு அர்ப்பணித்து அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான சடங்குகள்லாம் பண்ணி மயிர் பறித்தெல்லாம் செய்வாங்க. அந்த பெண்ணுக்கு மயிர் பறித்து மொட்டை போட்டு இது பண்ணி துறவு கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, they will spend a lot of money. அது அக்கார்டிங் டு த ஸ்டேட்டஸ். ஆமாம், இன்னும் கேட்டுதான், கம்பல் பண்ணிலாம் கிடையாது. அது அப்போ என்னதுன்னா, அவங்களுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி துறவு விதிக்கப்பட்டிருக்கு. சைவ இலக்கியங்களில் ஒரு பெண் துறவி வாழ்ந்ததாக எங்கேயுமே இல்லை. அதோடு இந்த எப்படி துறவிகள் எப்படி ஒழுக வேண்டும் என்று ஒரு பைலா இருக்கு. அதுக்கு பேர் தான் பத்ததின்னு பேர், சந்நியாச பத்ததி. அந்த சந்நியாச பத்ததியில் பெண்களுக்கு துறவு விதிக்கப்படவில்லை. பெண்களுக்கு துறவு விதித்திருந்தால் அதில் வரணும் இல்லையா? பெண்கள் துறவை மேற்கொண்டால் என்னென்ன அம்சங்கள் இருக்கணும்னு வரணும் இல்லை? அப்படி வரலையே. அதான் சொல்ல போகிறேன். இப்போ ஔவையார் கேள்வி அவங்க அதான் கேட்டாங்க. ஔவையார் துறவை மேற்கொண்டாருன்னு கேட்கும்போது தான் ஔவையாருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, ஔவையாருக்கு அந்த மணமகன் பேசுவதற்காக ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஔவையாரை பொறுத்தவரை அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. இப்போ உடனே என்ன பண்ணுறா, அந்த பிள்ளையார்கிட்ட வர்றா. அந்த ஊரில் இருக்க பிள்ளையாருக்கு என்ன சொல்கிறான்னா, நான் திருமணம் செய்யாமல் வாழ விரும்புகிறேன், எனக்கு மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். உடனே பிள்ளையார் சொல்கிறார், சைவ சமயத்தில் பெண்களுக்கு துறவு இல்லை, ஆகவே அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே என்ன அடுத்த கேட்குறா, அப்படியானால் இந்த சைவ சமயத்துடைய சட்டத்துக்கும் நான் கட்டுப்பட வேண்டும், என்னுடைய விருப்பத்திற்கும் கட்டுப்பட வேண்டும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நானே யோசனை சொல்கிறேங்கிறா பிள்ளையார்கிட்ட சொல்கிறேன். ஐ வில் சஜஸ்ட் ஒன் ஐடியா என்னன்னு கேட்டேன். இப்போவே என்னை கிளவியாக மாற்றிரு. ஸோ அந்த வெர்ஜின் ஸ்டேஜை பைபாஸ் பண்ணி விட்டுரு எனக்கு. that can be possible for you. That is possible for me. That is possible. உடனே அங்கேயே முதுமை கோலத்தை கொடுத்துட்றேன். அப்போ எதை ப்ரூவ் பண்ணுது? பெண்களுக்கு துறவு இல்லைங்கிறதான ப்ரூவ் பண்ணுது ஔவையாருடைய வாழ்க்கை.
என்னென்னா சட்டத்துக்கு ஒரு சேஃப்கார்டு இருக்கணும், சட்டத்தையும் மீறக்கூடாது, அதே சமயத்தில் இவருடைய விருப்பமும் நிறைவேறணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா ரெண்டுக்கும் பாதம் இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ மேட காம்ப்ரமைஸ் வீட்டு பிள்ளையார் அண்டவையார். அப்போ அது எதை பிரிக்குதுன்னு கேட்டால் அந்த துறவு இல்லை என்பது தானே ப்ரூவ் ஆகுது. அதனால் ஒரு கேள்வி. அடுத்து ஏன்னா பல திருக்குறளுக்கு இவ்வாறியெல்லாம் தவறான அர்த்தம் பண்ணுறாங்க. இன்னொரு அதே மாதிரி ஒரு குறளை எடுத்துக்கொண்டு பேசுகிறேன். அதாவது திருக்குறள் 62 எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெரி. இப்போ இந்த குறளுக்கு உரை எழுதும்போது என்ன பண்ணுறாங்க, எங்கள் பகுத்தறிவாதிகள்னு சொல்லிக்கிறாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னடா அது 7 பிறப்புன்னு சொன்னால் நம்ம பகுத்தறிவு கொள்கை அடிபட்டு போயிருது. இதுதான் நான் நினச்சது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரான்னு பார்க்குறான் பாருங்க. இதுக்கு என்ன பண்ணுறாரு கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், திருக்குறள் முனிசாமின்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில். திருக்குறளை பற்றி ரொம்ப அருமையாக பேசுவார், நகைச்சுவையாக பேசுவார். அவர் உரை எழுதியிருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, 7 பிறப்பு என்று சொன்னால் 7 பிறப்புன்னு அர்த்தம் இல்லை, எழுகின்ற பிறப்பு, இந்த அரைசிங் பர்த், இந்த அரைசிங் பர்த் அப்படி சொன்னால் என்ன, அதுதான் சரியே ஒழிய அந்த பரிமையோட சொல்கிற மாதிரி அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, 7 பிறப்பு என்று நமக்கு சைவத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. 4 வகை இல்லை, 7 என்பது அப்படி 7ன்னு வரும் இல்லையா, அப்படி வரும் இல்லையா, 7 அது குறிலாகவும் அது நெட்டில் வந்து குறிலாகவும் வரும் இல்லையா, இலக்கணத்தில் அனுமதி இருக்கிறதுக்கு. ஆகவே அங்கே வந்து அது வினைத்தொகையாக தான் கொள்ளணும், அப்படி கொள்ளக்கூடாது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். ஒரு திருக்குறளுக்கு தான் யார் வேணாலும் ஒரு எழுதலாமே, அதுதான் பெரிய பிரச்சனை. அதான் திருவள்ளுவர் படாத பாடு படுறாருன்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னார் அவர், நமக்கு என்ன 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 நூறாயிரம். அதாவது ஒரு உயிர் இந்த உலகத்திலே தோன்றும் பொழுது 4 வகை, அண்டஜம், ஸ்வேதஜம், உட்பிச்சம், சராயுஜம். அண்டஜம் முட்டையில் தோன்றுவது, சராயுஜம் கருப்பையில் தோன்றுவது, உட்பிச்சம் என்பது வேர்கீண்டு வருவது, எந்த விதமான நிதியும் இல்லாமல் வருவது தான் ஸ்வேதஜம். அது தமிழில் வியர்வையில் தோன்றுவனன்னு சொல்லுவாங்க. இப்போ பாக்டீரியா வைரஸ்லாம் சொல்லிங்க இல்லையா, இப்போ வைரஸுக்கெல்லாம் ஒரு செல் வாலே இல்லைங்கிறான். அண்டஜம், ஸ்வேதஜம், உட்பிஜம், சராயுஜம். ஒரு உயிர் தோன்றும் போது இந்த 4 வகை, ஜம்முனா தோற்றம்னு அர்த்தம், ஜான்னு என்ன அர்த்தம், பிறப்பு. அதான் அதான் ஜாதகம்னு பேர். அதான் ஜாதகம் என்றால் பிறப்பு பற்றிய சாஸ்திரம், அதான் ஜாதகம். பரணிகநாத சொல்ல முருகன் என்ன சொல்றாரு, சரவண ஜாதா நமோ நம, சரவணத்தில் தோன்றியவனே, சரவண ஜாதா. ஜா என்றால் பிறப்பு, அவை ஜம் என்றால் தோன்றுவது அல்லது பிறப்பது. 4 வகை தோற்றம் தமிழில் சொன்னால் முட்டையில் தோன்றுவன, கருப்பையில் தோன்றுவன, வேர்கீண்டு தோன்றுவன, இன்னொன்று வியர்வையில் தோன்றுவன. அதான் தமிழில். அது இன்னும் சொல்லப்போனால் அந்த வியர்வையில் தோன்றுவன தான் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி மைக்ரோ பயாலஜின்னு சொல்கிறாங்களே, மைக்ரோ பயாலஜி. அந்த மைக்ரோ பயாலஜி வரக்கூடிய உயிரணுக்கள் எல்லாம் வச்சுக்கிடுங்க. அது அந்த தோற்றம் 4 வகை தான். அடுத்ததில் இன்னொன்று என்ன என்றால் 7 வகை பிறப்பு. 7 வகை, நாட் 7 டைம்ஸ், 7 கைண்ட்ஸ். 7 டைம்ஸ் அர்த்தம் பண்ணிக்கூட, 7 கைண்ட்ஸ். அந்த 7 கைண்ட்ஸ் தான் என்ன சொன்னார், ஊர்வ 11, 9 மானுடம், நீர்ப்பறவை 4 பப்பத்து, சீரிய பந்தமாந்தேவர் 14, அயன் படைத்த அந்தமில் சீர்தாவரம் 4-5. அதாவது ஊர்வன ரெப்டைல்ஸ். இந்த ரெப்டைல்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது, 11 lakhs இருக்கான், 11 lakhs. ஊர்வ 11, 9 மானுடம், மானுடத்தில் 9 lakhs. 4 பப்பத்து, அதாவது அந்த பாட்டு ரொம்ப அருமையாக பரிமையோட மேற்கோள் காட்ட, பரிமையோட திருக்குறளை மேற்கோள் காட்டுற பாட்டு. அவன் நீர் பறவை 4 பப்பத்து, நீரில் தோன்றுவன ஒரு 10 லட்சம்.
நாற்கால் 4 கால்களே உடையது. இந்த குவாட்ரப்டுங்கிறாங்க, குவாட்ரப்டு பறவை, இது பேர்ட்ஸ். அது நீர்க்கால் பறவை ஓர் பப்பத். பந்தமாம் தேவர் 14, தேவலோகத்தில் 14 லட்சம். அந்தமில் சி தாவரம் 4-5, 20 லட்சம் பாட்னியில் என்று நமக்கு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம ஞானசம்பந்த பெருமான் நேற்றே சொன்னேன். உரை சேரும் 84 100,000 யோனி வேதம் நிறை சேர படைத்து அவற்றின் அங்கங்கே நின்றான் கோயில். இப்போ அப்போ 7 வகை பிறப்பு, 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கு. அதை தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார், 7 பிறப்புன்னு சொன்னார். இப்போ இது மாதிரி சொன்னால் என்ன சார், ஏன் சொல்லக்கூடாது? இப்படி சொன்னால் என்ன, பரிமையில் சொல்ல நம்ம ஏற்றுக்கணுமா? எங்கள் திருக்குறள் முனிசாமி சொல்ல ஏற்றுக்கப்படாதா? அது வினைத்தொகைன்னு வச்சுக்கிறேன் நான். 7 பிறப்பு, எழுகின்ற பிறப்பு, நாட் 7 கைண்ட்ஸ் அப்படிங்கிறார். அப்படி சொன்னால் அதுக்கு தான் இலக்கணம் படிக்கணுங்கிறது. அப்படி சொன்னால் இலக்கண வலு வருது. ஏன்னா எழுகின்ற பிறப்புன்னு சொன்னால் 7 பிறப்புன்னு உண்மை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வினைத்தொகையாக சொல்லும்போது இதுக்கு உண்மை வேண்டியது இல்லையா? எண்ணு பொருளில் வந்தாலும் உண்மை கொடுக்கணும். இணைத்து உண்மை 7 பிறப்பும் சொல்ல, 7 பிறப்பு தீய வைத்தினான்னு சொல்றாரா? சொல்லலையே, 7 பிறப்பும் தீய வைத்தீண்டா ஒரு உண்மை கொடுக்குறாரு இல்லையா? அப்போ உண்மை கொடுப்பதனால என்ன தெரியுது என்ன, அது எண்ணு பொருளில் தான் வருகிறது. உடனே தொல்காப்பியத்துக்கு போனோம். இணைத்தன வரிந்த சினைமுதற் கிளவிக்கு வினைப்படு தொகையின் உண்மை வேண்டும். கவுண்டிங்ல சொல்றதா இருந்தால் உண்மை கட்டாயமாக வேணும். அது முற்று பெறும் பொழுது உண்மை வேணும். பாருங்க, 1 விரலால் செய்தேன், 2 விரலால் செய்தேன், 3 விரலால் செய்தேன், 4 விரலால் செய்தேன், 5 விரலால் செய்தேன்னு சொல்லக்கூடாது. ஏன் 6வது விரல் இல்லைல்ல? அப்போ அங்கே சொல்லும்போது என்ன பண்ணணும், 5 விரலாலும் செய்தேன். ஏன்னா அந்த 5ஐயும் முடிச்சவொன்னா 6வது விரல் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், அங்கே உண்மையை கொடுக்கணும். இணைத்து என அறிந்த சினை முதற் கிளவிக்கு வினைப்படு தொகையின் உண்மை வேண்டும். ஆனா திருவள்ளுவர் உண்மை கொடுத்துருக்காரு இல்லையா? அப்ப வினைத்தொகையில வருமா? அது எண்ணு பொருளை தானே வருது. உண்மை எண்ணுண்மை தானே அங்க. அப்ப அது மாதிரி அர்த்தம் சொன்னா இலக்கண பிழை வருகிறதே. அந்த இலக்கண குற்றம் திருவள்ளுவர் மேலே போய் ஏறுது. திருக்குறள் முனிசாமி மேலே ஏறிட்டா எனக்கு சந்தோஷம்தான். இப்போ இதை இப்படிதான் படிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு யாரும் இலக்கணம் தெரியாது, எழுத உரைய பார்க்குறாங்க. ஆமாம் சரியாக தானே இருக்குது, நல்லா எழுதியிருக்காரு, பரிமையில் நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காரு சார் சொல்லலாம். இதை படிச்சுட்டு அரைக்குறையாக படிச்சுட்டு பரிமையில் வேற வாங்குன்னு வாங்கியிருக்காரு சார் அப்படின்னு. ஏன்னா அடிப்படை கிராமர் இல்லை, தர்க்கம் இல்லை. நம்ம நூலில் ஞானிகளாக வச்சவங்க தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு. அதனால தான் இதை அப்ளை பண்ணி இதுதான் ஒரு ஆசிரியத்தை அப்படி சொன்னால் என்ன குற்றம் வரும் அப்படிங்கிற சிந்திக்கணும். அது சொற்குற்றமா பொருட்குற்றமா வருது இல்லையா? பாட்டு எழுதி கொடுக்குறாரு. அது திருவிளையாடல் புராணத்தில் கதை அதுதானே. திருவிளையாடல் புராணத்தில் பாட்டு எழுதி கொடுக்குறாரு, இறைவனே பாட்டு எழுதி கொடுக்குறாரு. ஆனால் சினிமாவில் அது சினிமாவுக்கு எடுத்துக்கணும் அப்படி அர்த்தம் இல்லை. அந்த கதை நம்முடைய சாஸ்திரத்தில் அப்படி சொல்லலை. அது வேறு தாற்பயம். அதுக்கு அவன் வறுமைக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுக்கல. ஆகவே அங்கே சொற்குற்றமா பொருட்குற்றமானு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, சொற்குற்றம் இல்லை பொருட்குற்றம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த குற்றம் 2 வகைப்படும். சொற்குற்றம் இலக்கணப்படம் வந்தால் சொற்குற்றம். அது சின்டாக்ஸ், இந்த வாக்கியங்கள் அமைப்பு தப்பாக இருந்தாலும் அது சின்டாக்ஸ் எரர். இந்த கம்ப்யூட்டர் சொன்னால் சின்டாக்ஸ் எரர்னு அதுவே சொல்லுது. இப்போ பாருங்க எவ்வளோ பாருங்க, நம்மளை கரெக்ட் பண்ணுது கம்ப்யூட்டர். அப்போ அந்த சொற்குற்றம் வரக்கூடாது, பொருட்குற்றம் வரக்கூடாது. அப்படி சொல்லும்போது தான் அந்த நம்முடைய ஞானிகளுடைய நூறு. அதனால தான் என்ன சொன்னாங்க, இவற்றையெல்லாம் பாடம் கேட்க வேண்டும். பெரியவர்கள் என்ன வச்சாங்க, இவற்றையெல்லாம் பாடம் கேட்க வேண்டும், இவரையும் படிக்கக்கூடாது. ஏன்னா அந்த நல்ல இலக்கண அறிவு தர்க்கறிவு உள்ளவர்களிடத்திலே போய்
அறிந்து கொண்டால்தான் நுட்பத்தை அறிய முடியும். இப்போ மாணவனுடைய இலக்கணம் அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்படி இன்றைக்கி வந்து நம்ம நூல்களை படிக்கிறது, நம்ம நூல்களை வந்து அது மாதிரி படித்தா அதனுடைய உண்மை என்னங்கிறது விளங்கும். தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் போன்ற நூல் போன்ற இலக்கணங்களை பயிற்சி வந்து படிக்கணும். வடநூலில் சான்ஸ்கிரிட்டில் படித்தா பாணினி முதலிய இலக்கணம் படிக்கும்போது அங்கே தெரியும் இல்லையா. இப்போ இங்கிலீஷ் படித்தா இங்கிலீஷோட கிராமரியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை படிக்கணும். அப்படி படித்தா தான் மொழியை தெரிய முடியும். ஆகவே அப்படி அறியும் பொழுது தான் நம்முடைய சமயம் என்பது எவ்வளவு ஒரு உயர்ந்த சமயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அங்கே நேற்று கூட நான் இன்டர்வியூவில் சொன்னேன், அதான் ஆரியன் என்றால் என்ன பொருள் என்றால், ஆரியன் என்று சொன்னால் எல்லா விதமான நற்குணங்களையும் உடையவன் தான் ஆரியன். அது குணம் பற்றி வந்த சொல் தான், இனம் பற்றி வந்ததில்லை. குணம் பற்றி வந்தது, இனம் பற்றி வந்ததில்லை. அதனால தான் கடவுளை தான் நம்ம ஆரியன்னு சொல்லுவோம். அதாவது சைவ மரபில் ஆரியன் என்ற வார்த்தை யாருக்கு உண்டு? கடவுளுக்கு உண்டு, ஞானிகளுக்கு உண்டு. இப்போ திருமூலர் போன்ற ஞானிகள் இருக்காங்களா, அவங்களுக்கும் ஆரியன்னு சொல்வார். ஆரியன் குலாலனா என்று ஆக்குவன் சிவஞான சித்தியாரில் வருது. சிவஞான சித்தியால் ஆரியன்கிற வார்த்தை நிறைய இடத்துல வருது. அதுதான் சொல்றவே அந்த ஹை காஸ்ட்ன்றது. ஏனென்றால் அந்த சாத்வீக குணத்தை உடைய சாத்விக குணம், அது கரெக்ட். சாத்விக குணம் இருக்கணும். அதோட நற்குணங்கள் அது ஒன்று மட்டும் இல்லை, அதாவது நிறைந்த படிப்பு, நிறைந்த ஒழுக்கம் எல்லாமே இருக்க, எல்லா வகையாலும் குற்றமில்லாதவன், அப்பழுக்கு இல்லாதவன் தமிழில் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அதையும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சொல்லுக்கு உரியவன் இறைவன் ஒருவன் தான் சைவ மரபு. ஆனால் அந்த சொல்லை ஞானிகளுக்கும் உபச்சாரமாக சொல்லலாம். ஞானிகளுக்கு உபச்சாரமாக சொல்லலாம். சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றிட சோதி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடியானம் ஆன்மாவில் தோன்றும் சிவஞான சித்தியார். அப்போ ஆரியன் என்று சொல்ல நம்ம திருமுறைகளில் சாத்திரங்களில் என்ன பொருளில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆரியன் என்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க நம்ம ஞானிகள். நமக்கு சைவனுக்கு நம்ம ஞானி சொல்கிறதான முக்கியம். நம்ம ஞானிகள் சிவபெருமானுக்கும் ஞானாசிரியர்களுக்கு மட்டுமே தான் சொல்லியிருக்கிறாங்க, வேறு யாருக்கும் சொல்லலை. அவன் என்ன ஜாதி எங்கே பிறந்த அதை பற்றி கேள்வியே கிடையாது. ஞானாசிரியருக்கும் சிவபெருமானுக்கும். அதனால தான் பாசமாக பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. நான் சொல்லுவேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திருத்திடுவான் திருவாசகத்தையே. அது எப்படின்னா ஆரியனுக்கு போய் வருதே, பாசமாக பற்றறுத்து பாரிக்கும் திராவிடனேன்னு எழுதிடுவான். சங்க இலக்கியங்கள்ல வருது, சங்க இலக்கியங்கள வருது. இன்னொன்று சொல்ல போறேன், ஆரியன் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? தமிழ்ல ஆரியன் எதிர்ப்பதம் என்ன? இல்ல இல்ல, கெட்டவன் ரைட்டு. எல்லா நற்குணங்களும் உடையவன் ஆரியன். எல்லா கெட்ட குணங்களும் உடையவனுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை? ஆரியனுக்கு ஆப்போசிட் திராவிடன் இல்லை. இல்ல, திருவள்ளுவரே கையாளுற பூரியன். பூரியன் ஆரியனுக்கு ஆப்போசிட் பூரியன். ஆக வரைவிலா மாநிலையார் மென்றோள் புறையிலா பூரியர்களாரும் அலறு. திருவள்ளுவரே சொன்னார், வேற எங்கேயும் போக. பூரியர் கண்ணே உள திருவள்ளுவர் சொல்ல. திருக்குறள் 2-3 இடத்துல ஆட்சி வருது. நாம் அதை பார்க்கணும். நம்ம பெரியவங்க என்ன பொருள்ல சொன்னாங்க. ஆமாம், இப்போ இலக்கியங்களில் ஆரியன் பூரியன் அப்படிதான் வருது ஒழிய, அந்த நான் சொன்ன திராவிடன் என்பது அந்த சொல் எதுக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ் மொழியை குறிப்பதற்கு தமிழ் மொழி அல்லாதவர்கள் பயன்படுத்திய வார்த்தை, அவ்வளோதான். அவர்கள் இழிவுக்காக சொல்லலை. அதனால தான் எங்களுடைய இந்திய நாட்டு தேசிய கீதத்தில் வருது அந்த வார்த்தை. திராவிடங்கிற வார்த்தை இந்திய நாட்டு நேஷனல் ஆந்தத்தில் வருது. அப்போ நேஷனல் ஆந்தத்தில் எப்படி சொல்கிறார் அவர்? ரவீந்திரநாத் டாகூர் எப்படி எழுதுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்தியாவில் 7 மொழிகள் பிரதானமானவை இந்தியாவில். அந்த 7 மொழிகளில் சம்ஸ்கிருதத்தை சொல்ல மாட்டார் அவர். ஏன்னா அது மக்கள் பேசுகின்ற மொழி இல்லை. அதனால தான் நேஷனல் ஆந்தத்தில் சான்ஸ்கிரிட் வராது.
அது திராவிட, அதாவது பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா, 7 மொழிகள். பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்ட வங்காள திராவிட என்று 7 மொழிகள். ஹிந்தி இல்லையா? அதாவது அது எப்படி சொல்கிறாருன்னா, ஹிந்தியை சொல்ல மாட்டார். ஏன்னு கேட்டால் அந்த ஹிந்தி வருவதற்குள்ள மூலத்தை தான் பிடிப்பார். என்ன மொழி அது? அது வந்து அந்த எல்லாம் கலந்தது தானே. ஹிந்திங்கிறது பஞ்சாபு சிந்து குஜராத்தி வங்காளம் எல்லாம் கலந்தது தானே ஹிந்தி. இங்கிலீஷ் மாதிரி தானே. இங்கிலீஷ் எப்படி ஜெர்மன் லாட்டின் ஃப்ரெஞ்சு எல்லாம் சேர்ந்தது தானே இங்கிலீஷ். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் மாதிரி தான் ஹிந்தி. எப்படி இங்கிலீஷ் வந்து 14th செஞ்சுரிக்கு மேலே கிடையாதோ இல்லையா, அதுக்கு முன்னாடி கிடையாது. அதே போல் தான் ஹிந்தியில் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது துளசிதாசருடைய ராமாயணம் தான். ஹிந்தியில் பெஸ்ட்டு இலக்கியம் வந்து துளசிதாசருடைய ராமாயணம். அது வந்தது 16th செஞ்சுரியில் தான். அதனால் அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து ஹிந்தியில் வந்து பெரிய சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்கே ஒழிய ஹிந்தியில் கிடையாது. அது ஹிந்திங்கிறது ஒரு மிக்சர் லாங்குவேஜ் தான். அது கொஞ்சம் வந்து சான்ஸ்கிரிட்டில் கடன் வாங்கியிருக்கும், கொஞ்சம் வந்து அராபில் கடன் வாங்கியிருக்கும், கொஞ்சம் வந்து வங்காளத்தில் கடன் வாங்கியிருக்கும், எல்லாம் வாங்கியிருக்கும். ஏதோ ஒரு லாங்குவேஜ். அதனால தான் ஹிந்தியும் வராது. அங்கே திராவிடன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் சேர்த்துறார். திராவிடம் ஒரு தமிழும் தமிழிலிருந்து தோன்றிய மொழி எல்லாம் சேர்த்து சொல்லிடுறார். அது மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு எல்லாம் சேர்ந்து திராவிடம் தான். சிங்களமும் தமிழ்லேருந்து தான் வந்திருக்குமா? சிங்களம் வந்து சிங்களத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுன்னா, சம்ஸ்கிருத சொற்கள் நிறைய ஆட்சியில் இருக்கு. இப்போ இங்கே கூட எனக்கு என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, இந்த மால்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. மால்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. அங்கே மால் தான் சொல்றீங்க, பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை. மால்னா ஒரு பலேஷியஸ் பில்டிங்னு அர்த்தம். அது மஹால்ங்கிற ஒரு சான்ஸ்கிருத். தாஜ்மஹால் சொல்லல, தாஜ்மஹல். மஹால்னு சொல்கிற மஹல் தான். மகள்ங்கிறது தான் மால்னு வரும். இந்த ஹானா சுருங்கி மால்னு வரும். அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா மால் தான் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி ரூட்டு மால் இங்கே இங்கிலீஷ்லேருந்து வர்ற மாதிரி தெரியல. அது அதே போல் இதில் போனீங்கன்னா, மலேசியாவுக்கு போயிருக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாருமே காரை வந்து காரனே சொல்ல மாட்டாங்க, காடி. காடிங்கிறது பக்கா சான்ஸ்கிரிட் வார்த்தை. காடி. மலேசியாவில் காரனே யாரும் சொல்ல மாட்டேன், அந்த காடியை கொண்டு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், மலேசியன்ஸ் எல்லாரும் காடி தான் சொல்கிறாங்க. காடிங்கிறது சான்ஸ்கிரிட் வார்த்தை. எப்படி தான் கோடா, குதிரைக்கு கோடாங்கிறாங்க. கோடாங்கிறது சான்ஸ்கிரிட் வார்த்தை தான். ஹிந்தி இல்லை, ஹிந்தி வந்து என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம எப்படி தனித்தமிழ்னு சொல்கிறோமோ அதே போல் ஹிந்தியிலேயும் சில வாதிகள் இருக்காங்க. அதாவது ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா, சம்ஸ்கிருத ரூட்டை அதிகமாக கொண்டது தான் பியூர் ஹிந்தி. அவங்களுக்கு நம்ம எப்படி தனித்தமிழ் நம்ம சொல்கிறோம்ல, அதே போல் ஹிந்தியில் ஒரு பிரச்சனை உண்டு. அவங்களுக்கு பியூர் ஹிந்தி என்னன்னு கேட்டால், அந்த இஸ்லாமிய வார்த்தைகள் இருக்குல்ல, பாரசீக வேர்டு, அரேபியன் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்டை தவிர்த்து சான்ஸ்கிரிட் ரூட்ல இருந்து சொன்னால் அது பியூர் ஹிந்தி. அது அவங்ககிட்ட ஒரு பிரச்சனை, நம்மள மாதிரி தனித்தமிழ் மாதிரி அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லை, அதாவது அந்த பல பிரதேச மொழிகள் சேர்ந்து நிறைய மைக்ரேஷன் வர என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த ஏன்னா டெல்லி வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸு. அப்போ என்ன பண்ணுறான், குஜராத்லேருந்து மைக்ரேட் ஆகிறான். எல்லாம் மைக்ரேட் ஆகி மேலே வரும்போது அந்த கொஞ்சம் கலப்பு வரும் இல்லையா, வரத்தானே செய்யும். இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ்ஸு. ஆகையினால தான் அந்த ஆரியனுக்கு அந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அதோட நிகண்டுல நமக்கு முக்கியமான என்ன கேட்டால், ஒரு சொல்லுக்கு நிகண்டில் அப்படி பொருள் இல்லை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பிரச்சனை 4ஆம் தமிழ்ச்சங்கத்திலே இந்த பிரச்சனை வந்தது. பாண்டித்துறையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தில் வந்து 49 தமிழ் புலவர்களும் கூடி முடிவெடுத்தது இதுதான். நான் சொல்ல முடிவு என்னுடைய முடிவு இல்லை, இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். ஆரியன் வந்து ரேஸை குறிக்காது, திராவிடன் ரேஸை குறிக்காது. திராவிடன் வந்து ரேஸை குறிக்காது. லாங்குவேஜ் அதான் தமிழ் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தமிழ். மொழி தான். இட் இஸ் ஒன்லி லிங்குஸ்டிக் நேம், நாட் அ ரேஷியல் ஆர் அந்த மாதிரி ஒரு இனத்தை சொல்லி. ஆரியருக்கா? ஆரியங்கிறது லாங்குவேஜ் தான், ஆளைய குறிக்காதுன்ட்டு நான் தான். இல்ல லாங்குவேஜ் தான் குறிக்கும் என்றால் ஆரியருக்கு என்ன?
ரெண்டுமே வந்து ரேஸ் பற்றி வந்த பெயர் இல்லை. ஓ, ரெண்டு திராவிடன் பேர் என்பதும் சொன்னா. ரேஸ் பற்றி வரல, ஆரியன் என்பது ரேஸ் பற்றி வரல. ஓ, அப்ப ஆரியனுக்கு அந்த என்ன பொருளில் தான் வந்து எங்கள் நேஷனல் அந்தத்துலேயும் வருது. ஆரியர்னா சிவன். வந்து லாங்குவேஜ் அதாவது ஆரியன் ஆரியன் என்பதற்கு இங்கிலீஷில் சொல்றதா இருந்தால் 100% பெர்ஃபெக்டட் சோல் தான். 100% பெர்ஃபெக்டட் சோல் தான் ஆரியன். நார்த் இந்தியன் லாங்குவேஜ் ஒரிஜினல் லாங்குவேஜ் சன்ஸ்கிருத் தானே? இல்லை இல்லை, அதாவது சான்ஸ்கிரிட் ரூட்லேருந்து வரும் அவ்வளோதான். அல்ல, originally சான்ஸ்கிரிட் வந்து லாங்குவேஜில் இல்லை, இட்ஸ் நாட் அ லாங்குவேஜ். சன்ஸ்கிருத் language லாங்குவேஜ் கிடையாது, அது மக்கள் எப்பயுமே ஸ்போக்கன் லாங்குவேஜே கிடையாது. அது originally அதாவது ஒரிஜினலாக எப்பயுமே கிடையாது. சான்ஸ்கிரிட் வாஸ் நெவர், இட்ஸ் அ லிங்குவா ஃப்ராங்கா தான். இட்ஸ் அ லிங்குவா ஃப்ராங்கா, இட்ஸ் நாட் அ லாங்குவேஜ். வடமொழின்னு சொல்லுங்க. வடமொழின்னு சொல்லிக்க நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எத்தனையோ பேரை தப்பாக வச்சுருக்க மாதிரி வச்சுட்ருக்கோம், அவ்வளோதான். வடக்க பேசுகிற மொழி நம்ம வச்சுருக்கோம். வடமொழின்னா நார்த்துன்னு அர்த்தம் இல்லை. வடம் என்றால் அங்கே ஆலமரம்னு தான் அர்த்தம். ஆலமரம் போன்ற மொழின்னு அர்த்தம். வட என்றால் ஆலமரம், வடனா ஆலமரம். தேவாரத்தில் வருது இல்லையா, வடவாளிருந்து மறையோது எங்கள் பரமன். அங்கே என்ன பொருளில் வருது வடம்ங்கிறது? நார்த்துன்னு வரலையே. ஆரியம் கண்டாய் ஆரியம் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்பது எது வருதுன்னா, அது யாருக்கு சொல்றாரு? ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று யாரை சொல்றாரு? சிவபெருமான சொல்றார். சிவபெருமான் பிறப்பு இறப்பு இல்லாதவன். அவனுக்கு வந்து ரேஸ் பற்றி ஒன்று பேர் வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? முதல்ல அதை டெலிமினேட் பண்ணிருங்க. சிவபெருமான் பிறப்பு இல்லாதவன். பிறப்புறவனுக்கு தான் ரேஸ் வரும், பிறக்காதவனுக்கு ரேஸ் உண்டா? வராது. அப்போ அப்பர் என்ன பொருளை கையாண்டார் என்றால், இந்த தமிழுக்கும் சம்ஸ்கிருதருக்கும் இலக்கணம் சிவபெருமான் செய்ததுனால ஆரியன் கண்டாய் தமிழன். தமிழன் கண்டாய் ஆரியன் கண்டாய்க்கு என்ன பொருள்னா, the Lord was made all the linguistic basis for Sanskrit and Tamil. அப்படிங்கிறது தான் தமிழுக்கும் ஆரியத்திற்கும் இலக்கணம் செய்தவன்கிறத வச்சு தான் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்ங்க. அங்கே வந்து சிவபெருமானுக்கு ரேஸ் வர முடியாதுல்ல. எப்படி பிறப்பிறப்பு இல்லாதவனுக்கு எப்படி ரேஸ் வரும்? பிறந்தா தானே ரேஸ் வரும். அதுல ஆரியம் மண்டல சான்ஸ்கிரிட் ஆரியம்னு வராது. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். ஆரியன் 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 கண்டாய் தமிழன் கண்டாய் சிங்குலரில் தான் வரும். ஆரியம்னு வரல, ஆரியர்னு வரல, ஆரியன். ஆரியன் தமிழன். அங்கே அப்பர் சொல்றது என்னன்னு கேட்டால், ரெண்டு மொழிக்கும் இலக்கண வகுத்தவன் நீ என்றதுக்கா அந்த பொருள் அவர் அப்படிதான் சொல்றார். அது பெரியாது. அதெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் ஆழ்ந்து இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு டிசைடட் ஒன். அதாவது சைவத்தில் வந்து ஞானிகள் எல்லாம் முடிவு பண்ணி அவர் எழுதி அவங்க டிசைட் பண்ணது. அது எல்லாருமே இப்போ விவேகானந்தர் கூட அதை பற்றி நீ கொண்டு வரல. நான் அப்புறம் நாளைக்கு வேணால் கொண்டு வந்து சொல்லேன். வாட் விவேகானந்தா சேஸ் அபவுட் திஸ் ஆரியன் ரேஸ். அதாவது அந்த பெரிய ஸ்காலர்ஸ் வச்சுருக்கவங்க யாருமே அக்ரி பண்ணல. நாட் ஓன்லி சைவேஸ். விவேகானந்தர் வந்து தமிழன் இல்லை, அவரும் ஒத்துக்கலையே. அதெல்லாம் அது போய் சமயத்தில் போட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு நேரம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு இது என்னென்னு கேட்டால், அதாவது இந்த பாட்டை சொல்லி இன்றைக்கி நேஷனல் ஆந்தத்தை பற்றி ஒரு பிரச்சனை ஒரு இது வந்ததுனால சொல்கிறேன். அதாவது ஒரு முறை எங்கள் வாரியார்கிட்ட போய் என்ன கேட்டாங்கன்னா, அதாவது அந்த எங்கள் ஜனகணமன என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்தியன் நேஷ்னல் ஆந்தம் இருக்கு இல்லையா, அதனுடைய அதே மாதிரி முருகன் மேலே ஒரு நேஷ்னல் ஆந்தம் வேணும்னு கேட்டாங்க கிருபானந்த வாரியார்கிட்ட. ஏன்னா அது வந்து இந்த ஒலி வந்து